வீட்டு வருவோம். பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. அந்த ரூம்ல போய் பாடி இல்லை நீங்க வந்து எடுவாங்க. I welcome you all once again to this special session. முக்கியமான செஷன் பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட் அதை பத்தி நம்ம பேச போறோம் இன்னைக்கு. ஓகே, எப்போதும் நாங்கள் சொல்ற மாதிரி படிச்சுட்டே தான் இருக்கணும். எப்போதும் நியூ ஸ்கில்ஸ் அடாப்ட் பண்ணணும், நாலேஜ் அப்டேட் பண்ணணும். இதுதான் நம்மளோட தாரக மந்திரம். இதை பிரகாரம் தான் நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம். திஸ் இஸ் அவர் டெஸ்டினேஷன். டெஸ்டினேஷனுக்கு எண்டே கிடையாது, அப்படியே போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். ரைட், உங்களுக்கு தெரியும் எல்ஐசியில் ராவா ஒரு பாலிசி கொடுக்குறோம். பட் அதோட ஆடானா நம்ம வந்து ரைடர்ஸ்னு கொடுக்குறோம். அதுக்கு ஒரு நெக்லிஜிபிள் அமௌண்ட் ரைடர் ப்ரீமியம் வாங்கிக்கிறாங்க. அதில் நிறைய ரைடர்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர், ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர், டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர், கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர். இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க 1/10/2024 கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரை. ப்ரீமியம் வெய்வர் பெனிஃபிட் இது வந்து லிங்க்டு ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர், யூனிட் லிங்க்டு பாலிசிஸ்க்கு உண்டாருது. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது தட் பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட். பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட்னால என்ன அட்வான்டேஜ், அது எப்படி கொடுக்கலாம், அதனால் கொடுத்தால் பயன்கள் என்ன, அது கொடுக்கணுமா வேண்டாமா, அதை அண்டர்ரைட் பண்றது எப்படி, இதை பத்தி தான் நம்ம பேச போறோம் இன்னைக்கு. ரைட். ஸோ குழந்தைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால அந்த எமோஷனல் டச், நம்ம பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட் கொடுக்கறது வந்து இது ஒரு ஆட் ஆன் தான். பட் பாலிசி ஹோல்டர்ஸ்ட்ட பேசுறப்போ அதை ஆட் ஆன் பண்ணி கொடுத்துடணும். பிடபிள்யூபி, பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட். ரைட். இந்த எமோஷனலாக குழந்தைகளை வேரியஸ் ஸ்டேஜஸில் அவங்க வளர்றதுக்கு, அவங்க வளர்ப்பு, அவங்க படிப்பு தங்கு தடையில்லாமல் இருப்பதற்கு பாலிசி எடுத்தால், குழந்தைகள் பேர் பாலிசி எடுத்தால், இந்த பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட் கொடுக்கறதுனால அந்த பாலிசியின் பயன்களை அவங்க எப்படி பெற முடியும் 18 வயசு ஆனப்புறம் அப்படிங்கிறதுக்கு பார்க்கக்கூடிய கிளாஸ் தான் இன்னைக்கு. ரைட்டா? ஸோ வேரியஸ் ஸ்டேஜஸ் இல்லையா, அப்படி பார்க்குறோம் நம்ம. ஸோ டில் 25th இயர் வரைக்கும் அது கொடுக்கணும் அப்படிங்கிற இது. ஸோ அதனால்தான் இந்த சில இமேஜஸ். ஒரு நாளைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 68,000 குழந்தைகள் பிறக்கிறது. இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கிறப்போ 47 குழந்தைகள் பிறந்திருக்கும் இந்தியாவில். தட்ஸ் ஆவரேஜ் ஸ்டடி, லேட்டஸ்ட் ஸ்டடி சொல்கிறது. அப்போ எவ்வளோ ஸ்கோப் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ பர்த் ரேட் பார்த்தீங்கன்னா 16.949, 47 குழந்தைகள் ஒரு நிமிடத்திற்கு இந்தியாவில் பிறக்கின்றன. இப்போ சில்ட்ரன்ஸ் பிளானுக்கு எவ்வளோ ஸ்கோப் இருக்குங்கிற சொல்கிற பாயிண்ட்டை தான் இதுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். நாட் ஃபார் எனிதிங் எல்ஸ். சரி சார், இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க, எதுக்கு பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட் கொடுக்கணும், இது என்ன சார் அது, இதனால பாலிசி ஹோல்டருக்கு என்ன பெனிஃபிட், முன்னாடி இருந்த ஓல்டு பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட்ல என்ன பெனிஃபிட் இருந்தது, அந்த ரைடர்ல என்ன பெனிஃபிட், ப்ரையர் டு 1/2/2020க்கு முன்னாடி என்ன பெனிஃபிட் இருந்தது, அதுக்கப்புறம் என்ன, சில மோடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, ரைடர் கண்டிஷன்ஸ் என்ன, டெத் பெனிஃபிட் எப்படி இருக்கும், மெச்சூரிட்டி பெனிஃபிட் எப்படி இருக்கும், எப்பெல்லாம் அதை கேன்சல் பண்ணலாம்,
எப்போ ரைடர் டெர்மினேட் ஆகும், அதை எப்படி அண்டர்ரைட் பண்றது, அண்டர்ரைட் பண்ணிட்டு பாலிசியை லேப்ஸ் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி ரிவைவ் பண்றது, டெத் கிளைம் எப்படி பண்றது, மிச்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வித் சம் இலஸ்ட்ரேஷன்ஸ் இப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஒன் பை ஒன்னா. ரைட். இது ஒரு ஆப்ஷனல் ரைடர். நம்ம கேட்கவே கூடாது. குழந்தைகள் பாலிசி கொடுக்கறப்போ ஃபாதரோ மதரோ தான் ப்ரப்போஸ் பண்ண முடியும். 18 வயசு வரைக்கும் குழந்தைகள் ப்ரப்போஸ் பண்ண முடியாது. ஈவன் ஃபார் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட யாரோ ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பிரெட் வின்னர், இப்போ நான் தான் இருக்கேன்னா, என்னோட குழந்தைக்கு நான் எடுக்கிறேன்னா, நான் இருக்கிற வரைக்கும் நான் பிரீமியம் கட்டுவேன், நான் போயிட்டேன்னா என்ன ஆகும், அந்த பாலிசி அப்படியே போயிருமா, தொங்கின்னு இருக்குமா, குழந்தைகளுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்குமா கிடைக்காதா, அதை என்ஷூர் பண்றதுக்கு திஸ் இஸ் த ஒரு ஆட் ஆன் ரைடர்ஸ். மிச்ச ரைடர் நம்ம கொடுக்குறோமோ கொடுக்கலையோ, குழந்தைகள் பாலிசிக்கு இதை கொடுக்காமல் இருக்கக்கூடாது. இது வரைக்கும் கொடுக்காத சிலவங்க நிறைய பேர் மெடிக்கலுக்கு பயந்து கொடுக்காம இருக்கும்னு நினைக்கிறேன். நான் மெடிக்கல் ஸ்கோப் நிறைய இருக்கு, மெடிக்கல் ஸ்கோப் நிறைய இருக்கு. இது நம்ம கொடுக்கலனா நம்ம அந்த ஃபேமிலிக்கு துரோகம் பண்ணுகிறோம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ ஐ லீவ் இட் யூ. இதுதான், இதனால இதனால தான் கொடுக்கணும் அப்படிங்கறது நான் சொல்ல வரேன். என்ன டெஃபினிஷன்? இட்ஸ் ஒரு நான் லிங்க்டு. இதுல போனஸ்லாம் ஆட் ஆகுது. நான் பார்ட்டிசிபேட்டிங் பிரீமியம் வேவர் பெனிஃபிட்டை கால்குலேட் பண்ணி போனஸ் கிடையாது. கரெக்டா? அந்த ரைடருக்கு மெச்சூரிட்டியும் கிடையாது. அது ஒரு ரைடர், அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரா ஆட் ஆன், அவ்வளவுதான். அதை பண்ணிட்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். இப்போ டேர்ம் ரைடர் பிளான் எடுக்கிறோம், செத்தா தானே பணம், சாகலைன்னா அந்த பணம் இல்லை. கார் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், டூ வீலர் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், எங்கேயாவது இடிச்சு கிளைம் பண்ணா தானே அதை கிளைம் பண்ண முடியும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், ஏதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகி ஏதாவது கிளைம் கேஷ்லெஸ்ஸோ இல்லை போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் கிளைம் இருந்தால் தான் பணம் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இது. சரியா? பட் அதுக்கு வேண்டி இது கொடுக்காமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது அந்த ஃபேமிலியில் அந்த ஆள் இல்லாதப்ப தான் அது தெரியும். ரைட்டா? ஏதாவது நடந்தப்பறம் அந்த ஏஜென்ட் உங்களுக்கு இப்படி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு அவங்க எல்ஐசி ஆஃபீஸில் போய் கேட்குறப்போ அந்த ஏஜென்ட் எனக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னால் நம்ம அங்கே எப்படி இருப்போம்? நம்மளோட we have to cut sorry figure in front of all the officials or all the nominees, whoever it is. ரைட்டா? ஸோ இதை இந்த பிரீமியம் வைவர் பெனிஃபிட்டை பாலிசி எடுக்கிறப்பவே கொடுக்கலாம். இல்லையினால் 5 வருடங்கள் பிபிடி அவுட்ஸ்டாண்டிங் இருக்கணும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், பிரீமியம் பேயிங் டேர்ம் 5 வருடங்கள் இருக்க வேண்டும், நாட் பாலிசி டேர்ம். அது இருந்தால் மட்டுமே ஆப்ஷனலா ஆல்ட்ரேஷனா கொடுக்க முடியும். ரைட்டா? இதுல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, ஆல்ட்ரேஷனா கொடுத்தீங்கன்னா அந்த சமயத்தில் அந்த ப்ரொபோசரோட வயசு என்னங்கிறது நமக்கு தெரியாது. அதிகமா இருக்கலாம், அவருக்கு ஹெல்த் கண்டிஷன் வேற மாதிரி இருக்கலாம், பிரீமியமும் ஜாஸ்தி ஆகும். பட் எப்படியா இருந்தாலும் பிரீமியம் வைவர் பெனிஃபிட் ஓவரால் பிரீமியம் 30% மேல பேஸ் பிரீமியத்துக்கு மேல போகக்கூடாதுங்கிற கண்டிஷன் இருக்கு. நீங்க தள்ளி அப்புறம் கொடுத்துக்கலாம், 2-3 வருஷம் தள்ளி கொடுத்துக்கலாம்னு சொல்றப்போ அந்த 2-3 வருஷத்துக்குள்ள அந்த ஆள் மண்டே போட்டார்னா என்ன ஆகும்? ஸ்லைட்லி கொலோக்கியலா பேசினா கூட அந்த 2-3 வருடத்துல அவருக்கு அந்த ப்ரொபோசருக்கு நடந்தால் ஏதாவது யாருக்கு என்ன தெரியும்? எங்கேயோ போறாரு, ஏதோ ஆக்சிடென்ட் ஆகுது, ஏதோ சம்திங் ஹேப்பன்ஸ்னா என்ன ஆகும்? அதனால ஆல்வேஸ் பெட்டர் பிகினிங்ல கையெழுத்து வாங்குறப்பவே 300 கையெழுத்தை வாங்கி பிரீமியத்தை ஆட் பண்ணி கொடுத்துட வேண்டும். இதுதான். ரைட்டா? நெக்ஸ்ட், இதனால என்ன சார் பெனிஃபிட்? இறந்து போனால் ஃபியூச்சர் பிரீமியம் 25 வயசு வரைக்கும், அந்த குழந்தை 18 வயசு ஆனா கூட 25 வயசு வரைக்கும் தான் ரைடர் டேர்ம். பாலிசி டேர்ம் 35 வருஷம் இருக்கலாம். இப்போ இண்டோமெண்ட் பாலிசி பார்த்தீங்கன்னா 35 வருஷம் இருக்கு. ஜீவன் லாப் பாலிசி பார்த்தீங்கன்னா 25 வருஷம் போடலாம். ஜீவன் உமங் 30 வருஷம் போடலாம் இல்லையா? இந்த மாதிரி ஜீவன் உத்சவ் 16 வருஷம் மேக்சிமம் அப்படிலாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த குழந்தை 25 வயசு ஆயிடுச்சுன்னா அதோட முடிந்து விடும் ரைடர் பிரீமியம். அதுக்கப்புறம் ரைடர் பிரீமியம் கட்ட வேண்டாம், மிச்ச பிரீமியம் கட்ட வேண்டும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 2 வயசுல பாலிசி எடுக்கிறாரு, அந்த குழந்தையினோட 8 வயசுல தகப்பனார் இறந்து விட்டால், தகப்பனாரோ தாயாரோ ஹூவர் இட் இஸ் த ப்ரொபோசர் இறந்து விட்டால், அந்த டயத்திலேருந்து பிபிடி எத்தனை வருஷம் இருக்கோ சப்ஜெக்ட் டு 25 இயர்ஸ். பிபிடி நிறைய இருக்கலாம், 25 வயசு வரைக்கும் அந்த பிரீமியம் வெய்வர் கட்ட வேண்டாம். வேற ஏதாவது அவர் ரைடர் எடுத்திருந்தார்னா அதை கண்டினியூ பண்ண வேண்டி இருக்கும். அது எப்படி சார் நீங்க கேட்கலாம். குழந்தைகள் பாலிசியில 18 வயசுக்கு ஆன ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ஆட் பண்ணுவாங்க. கிரிட்டிக்கல் இல்னஸ் பண்ண முடியாது, டேர்ம் பிளான் பண்ண முடியாது இல்லையா, டேர்ம் அஷூரன்ஸ் பண்ண முடியாது. அதனால அது பிரீமியம் கட்டாக வேண்டும். அதுதான். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். 3 கண்டிஷன் தான்.
மைனரா இருக்கிறப்ப தான் கொடுக்க முடியும். 17 வயசு வரைக்கும் தான் கொடுக்க முடியும். ஒன்னு பாலிசி ஸ்டேஜ்ல கொடுக்கணும், இல்லாட்டா 17 வயசுக்குள்ள கொடுக்கணும். ஆனால் 5 வருடங்கள் பிபிடி இருக்க வேண்டும். சரி சார், 25 வயசு வரைக்கும் தான் ரைடர் உண்டு. 25 குழந்தையினோடு 25 வயசு, நாட் பாலிசி இயர், பி கிளியர். குழந்தையினோடு 25 வயசுக்குள்ள ப்ரப்போசர் ஆகிய ஃபாதரோ மதரோ ஆர் லீகல் கார்டியனோ அவங்களுக்கு ஏதாவதுனா ஆனால் அந்த பிரீமியம் வெய்வ் ஆகும் 25 வருடங்கள் வரைக்கும். 25 வயசு ஐ மீன். ஓகே, நாட் 25வது பாலிசி இயர். ப்ளீஸ் பி கிளியர். ஓகே ரைட். சாட் ஜிபிடி என்ன சொல்றதுன்னு சும்மா பார்த்தேன் நேத்திக்கு. அதே தான் சொல்றது. பிரீமியம் வேவர் பெனிஃபிட் சாட் ஜிபிடி ஏஐல போட்டு பார்த்தேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல. சேம் நம்ம சொல்றதா டெஃபினிஷன் அது அப்படியே சொல்றது. இது மோர் லைக் ஐ டோன்ட் நோ ரீப்ரொடியூஸ். ஏதாவது ஒரு டிசபிலிட்டியோ ஒரு அன்பார்ச்சுனேட் இவன் ஹேப்பன்ஸோ அப்படின்னு போட்டிருக்கு. இதுல டிசபிலிட்டி மீன்ஸ் சாட் ஜிபிடி வந்து ஏடிடிபியை மீன் பண்றது. அதனால நம்ம அது உள்ள போக வேண்டாம். ஒய் ஐம் சேயிங், சாட் ஜிபிடியில் எல்லாமே ஆன்சர் கிடைக்கிறது. நம்ம அது ஒரு விதமான இதவா நம்ம பார்த்துக்கலாம். ரைட்டா? சும்மா போட்டு பார்த்தேன். ஸோ இது ஒரு வேல்யூ அடிஷன், ஒரு ரைடரா நம்ம கொடுக்குறோம், அவ்வளவுதான். ரைட்டா? எப்படி ஒரு ஷூ வாங்கினா பாலிஷ் வாங்குறோம், சாக்ஸ் வாங்குறோம், கரெக்டா? உண்டா இல்லையா? அப்படிதானே? கல்யாண வீட்டுக்கு எல்லாரையும் கூப்பிடுறோம், தாம்பூலம் கொடுக்குறோம், ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறோம். வெறும்னு அனுப்புறோமா? வந்துட்டு மொய்யை மட்டும் கொடுத்துட்டு சாப்பிட்டாச்சுப்பா போன்னு சொல்றோமா? இல்ல இல்லையா? லைக் தட் யூ ஹேவ் டு கிவ். ஸோ திஸ் இஸ் கால்டு பிடபிள்யூபி, ஆப்ஷனல் ரைடர். பாலிசி ஹோல்டர்கிட்ட அதை பத்தி ரொம்ப பேசவே கூடாது. கம்பல்சரியா குவாய்ட்டா கையெழுத்து வாங்கி கொடுத்துடணும். முடிஞ்சு போச்சு. ரைட்டா? ரைட். இப்போ ஓல்டு பிரீமியம் வேவர் பெனிஃபிட்ல 18 வயசு வரைக்கும் 18 மைனஸ் ஏஜ் அட் என்ட்ரின்னு இருந்தது. சில பிளான்ல 20 வயசு இருந்தது. குழந்தைகள் பிளான் எல்லாமே ஸ்ட்ரக்சர்ட் 25 வயசோட முடியற மாதிரி தான் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் கோமல் ஜீவன் 113 சில்ட்ரன்ஸ் மணி பேக் எத்தனை பேர் கொடுத்தீங்க தெரியல. 80 ரூபா பெர் 1000 சம் அஷ்யூர்ட் கேரண்டீட் அடிஷன். சார் நம்ம கொஸ்டின் ஆன்சர் நம்ம கடைசியில் வச்சுக்கலாம் முரளி சார். ஐ திங்க் நம்ம டெஃபினட்டா நம்ம பண்ணலாம். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர் மேட்சிங் இன்சூரன்ஸ் அந்த கண்டிஷன்ஸ்லாம் நிறைய இருந்தது. அண்டர் ரைட்டிங் கண்டிஷன்ஸ்லாம் இருந்தது. இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. தீஸ் ஆர் ஆல் த பிளான்ஸ். முன்னாடி பிரீமியம் வைவர் பெனிஃபிட் இருந்தது இந்த பிளான்ஸ்ல எல்லாம். எல்லா பிளான்ஸ்லயுமே இருக்கும். ஜீவன் சுகன்யா, ஜீவன் கிஷோர், ஜீவன் பால்யா எல்லாத்துலயுமே இருக்கும். ரைட்டா? எங்கெல்லாம் மைனர் லைஃப் ஏஜ் அட் என்ட்ரி வருதோ, மைனர் லைஃப் ஏஜ் அட் என்ட்ரி வருகிறதோ அங்கெல்லாம் பிடபிள்யூபி கண்டிப்பாக இருக்கும் வித் சர்டன் கண்டிஷன்ஸ். ரைட்டா? சோ 1/2/2020க்கு முன்னாடி 25 வயசு தான் சீலிங் வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி பாலிசிஸுக்கு தான் கொடுக்க முடியும்னு வச்சிருந்தாங்க. எக்ஸப்டிங் பீமாஸ்ரீ. மிச்ச எந்த கன்வென்ஷனல் பிளான், என்டோமெண்ட் பிளான், ஜீவன் லாபம் அதுக்கெல்லாம் கிடையாது. 1/2/2020க்கு முன்னாடி. அதுக்கு அப்புறம் தானே இந்த 8 சீரீஸ்லாம் 9 சீரீஸா மாறித்து. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட்டா? அப்புறம் என்ன பண்ணாங்க, நிறைய பேர் கேட்கறதுனால ரிவ்யூ பண்றத பார்த்துட்டு இப்ப சில்ட்ரன்ஸ் ஜீவன் லாப் எடுத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து 10-15 வயசுல எடுக்கிறாரு. 15 வயசுல எடுத்து 25 வருஷம் டேர்ம் போட்டாருன்னா 40 வயசு. அப்போ 16 வருஷம் கட்டியாகணும் இல்லையா? அப்படி இருக்கிறப்போ அந்த மாதிரி வர்றப்போ அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கொடுக்க வேண்டாமா அப்படிங்கிறப்போ அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன், திரும்பியும் 25 வருஷம் அந்த மாதிரி பாலிசிக்கு நாங்கள் கொடுக்குறோம்ப்பா. ஆனால் ரைடர் டேர்ம்ங்கிறது மாத்திரம் 25 வயசோட முடிஞ்சு போகும். அப்போ 25 வயசுக்கு 25வது குழந்தையினோட 25வது வயசுக்கு மேல அந்த ப்ரப்போசருக்கு ஏதாவது நடந்தால் இந்த பிரீமியம் வேவர் பெனிஃபிட் கிடைக்காது. ஏன்னா அந்த ரைடர் டேர்ம் இட் வில் சீஸ், அதோட முடிந்து போயிடும். பிரீமியம் அவர் கட்ட போறதில்ல. நீங்க கேட்கலாம், அப்ப பிரீமியம் குறைஞ்சிருமா? எஸ். 25வது வருடம் வரைக்கும் அவர் உயிரோட இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஜீவன் லாப் போடுறாரு, குழந்தையனோட 10 வயசுல போடுறாரு வச்சுக்கோங்க, 25 வயசு. ரைட்டா? 16 வருஷம் டேர்ம்னா பிபிடினா 26 வருஷம் இல்லையா? அப்படி இருக்கிறப்போ 10 வயசுல போட்டா குழந்தையனோட 26 வயசு, 25 வயசோட முடிந்து விடும். பிரீமியம் அதுக்கு தக்கன குறைஞ்சிரும் அந்த சமயத்துல. ரைட்டா? ஸோ தீஸ் ஆர் த பிளான்ஸ் நவ் கம்ஸ் வித் பிடபிள்யூபி.
இந்த பிளான்லலாம் இப்போ வந்து எல்லாமே 9க்கு பதிலாக இப்போ 7ஆ மாறிடுது இல்லையா? இது எல்லாத்துக்குமே பிடபிள்யூபி ரைடர் பெனிஃபிட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ இந்த பிளானை நான் காமிச்சிட்டேன். இதுல ஒரு பிளான் நான் காமிக்கல. அது என்ன பிளான்? நவ் இட் இஸ் ஓபன் ஃபார் யூ. யாரா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. முரளி சார் சொல்லுங்க சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. என்ன விஷயம்? அலோவ் பண்ணுங்க சார். இப்போ ஒரு கொஸ்டின் இன்டராக்டிவா கேட்கிறேன். Intentionally, I have சார் avoided one plan here. What is that plan? Why I have avoided? Please. சொல்லுங்க காந்திலால் சார். சொல்லுங்க சார். சார் இண்டெக்ஸ் பிளஸ். குட். எனிவே யூலிப்புக்கு வராது. எனிவே யூ செட் தேர் இஸ் ஒன் மோர் பிளான். யூலிப்புக்கு இனிமே பிடபிள்யூபி வரவே வராது. யூலிப்புக்கு இப்போதைக்கு ஏபி ரைடர் தான் கொடுத்துருக்காங்க. வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா ராஜ்குமார் சார்? जीवन लक्ष्य सर, जीवन लक्ष्य। வெரி குட். தென் லக்ஷ்யா. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஆன்சர் பண்றப்போ ஏஜெட் என்ட்ரி எதுன்னு தெரிஞ்சுன்னு சொல்லணும். ஜீவன் லட்சியா ஏஜெட் என்ட்ரியே 18 தானே? यस। அதை எப்படி குழந்தைகளுக்கு பின்ன கொடுக்க முடியும் இல்லையா? ओके। சோ பட் இன்பில்ட் அப்படின்னு சொல்லலாமா சார்? அது அது வேற விஷயம். The ஓகே class is PWB, not for the income benefit of Jeevan Lakshya. But I will come to the ஓகே point how it benefits when you give Jeevan Lakshya plan along with the children plan. I will tell you when I come to the illustration. Right? சங்கர் சுப்பிரமணியம் சார் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க. சார் சில்ட்ரன்ஸ் மணி பேக் ஆ? மணி பேக் பாலிசியா மணி பேக் என்ன மணி பேக்கு? சில்ட்ரன்ஸ் மணி பேக்கா? சில்ட்ரன்ஸ் வரலையே ஆ? இன்னும் அந்த பிளான் வரல, அந்த பிளான் வரல, சாரி. ஓகே. சோமநாதன் சார் சொல்றீங்களா? சொல்லிட்டீங்க. வேற யாரு? முத்துக்குமார் சார். சார் மணி பேக் பிளான் தான் சார். பிளான் நம்பர். இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்களே சார். பிளான் நம்பர். பிளான் நம்பர் அதுதான் சார் தெரியல. அங்கதான் விஷயம் இருக்கு. யாரு சார்? அழகு சுந்தர் சொல்லுங்க. சார் 721. 721 பிளான் என்ன வரலையே? 720 அப்படின்னா 734. 734 தான் நானே போட்டிருக்கேன். இங்க என்ன கேள்வி கேட்டேன்? இதுல போடாத பிளான் ஏன் போடல அப்படிங்கிறது எனக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும். அப்படின்னா 720 இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். ஓகே, நானே சொல்லுகிறேன். 720. எல்லாரும் மியூட் பண்ணுங்க சார், என்ன தவிர்த்துட்டு. பச்சன் சார். So 720 because அங்க ஏஜென்ட் என்ட்ரி 13. 5 வருடம் கழித்து தான் சர்வைவல் பெனிஃபிட் கிடைக்கும். அப்ப 18 வயசு ஆயிருமா? எப்படி பெனிஃபிட்? பிடபிள்யூபி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காட் இட். அதுதான் தெரிஞ்சுக்கோங்க. யூனிட் லிங்க் பிளான்ல பிடபிள்யூபி கிடையாது. ஜீவன் ஆனந்த் ஜீவன் லக்ஷயால கிடையாது. எனி ஆனுட்டி பிளான்ல வராது. எனிவே உங்களுக்கு தெரியும். ரைட்டா? கரெக்ட். ஒன்லி திங் இஸ் மிச்ச பிளான் வேர் த ஏஜென்ட் என்ட்ரி இஸ் பிலோ 10 அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். நீங்க இப்போதைக்கு 8 தான் வச்சிருக்காங்க இல்லையா? 8 பீமாஸ்ரீ இல்லையா? அந்த மாதிரி. ஸோ எப்போதுமே அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங், ரைடர் இன்செப்ஷன்ல கொடுக்கறது நல்லது. கொடுக்க முடியாவிட்டால் அட்லீஸ்ட் இமீடியட்டா நெக்ஸ்ட் இயரோ அதுக்கு நெக்ஸ்ட் இயரோ சீக்கிரம் கொடுத்துடணும். மனுஷனோட லைஃப் என்ன எப்போங்கிறது நமக்கு தெரியாது. அதனால சீக்கிரம் கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு அதுக்கு பிரீமியம் ஜாஸ்தியா வரும். அதுக்கும் கமிஷன் உண்டு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கும் கமிஷன் உண்டு. அதனால தயவு செய்து பிரீமியம் வேவர் பெனிஃபிட் கொடுக்காம இருக்கக்கூடாது. ஓகே? சார் என்ன சார் மோடிஃபிகேஷன்? ஒரே ஒரு மோடிஃபிகேஷன் தான். 17 வயசுக்குள்ள மைனர் ஏஜுக்குள்ள தான் இது பண்ணணும். சரி சார், பழைய பிளான்லாம் இருந்ததுன்னா கொடுக்கலாமா? இப்போ நிறைய பிளான்லாம் முன்னாடி லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா? 8 சீரீஸ் 9 சீரீஸ், அதுக்கெல்லாம் இப்போ ஆட் பண்ணலாம் ஆல்ட்ரேஷன் மூலம்.
அதுக்கு தப்பு கிடையாது. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் அகைன், 5 வருடம் பிபிடி இருக்க வேண்டும். 25 வருஷத்தோட ரைடர் முடிந்துவிடும். அது முக்கியமானது. பிபிடி வாட் ஐ மீன் இஸ் பிரீமியம் பேயிங் டேர்ம், நாட் பாலிசி டேர்ம். இங்க நிறைய பேர் கேட்டுன்றதுனால, என்ன சார் குழந்தைகள் பிளான்ல 25 வயசோடயே முடிந்துருதே, அதுக்கு மேல இப்ப நிறைய பிளான்லாம் வருதே, சில்ட்ரன்ஸுக்கு நீங்க 8 வயசுலயே கொடுக்குற மாதிரி பீமாஸ்ரீ இருக்கு, லாப் இருக்கு, என்டோமெண்ட் பிளான்லாம் இருக்கே, அவங்களுக்குலாம் அப்ப இந்த இது கொடுக்க கூடாதா பிடபிள்யூபி அப்படின்னு அந்த ரெக்வஸ்ட்னால ரெவ்யூ பண்ணி இது வந்து 1/2/2020 1/2/2020 ஆல்மோஸ்ட் 4 வருஷத்துக்கு மேல ஆயிடுத்து. அப்பமே இதை ஆட் பண்ணிட்டாங்க. சரியா? ரைட். என்ன சார் மோடிஃபிகேஷன்ஸ்? அகைன் அண்ட் அகைன் ஐ எம் டெல்லிங் யூ, 17 வயசுக்குள்ளதான் எடுக்க முடியும், மைனரா இருக்க வேண்டும். என்ட்ரி ஆறப்போ பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட் என்ட்ரி ஆறுதுங்கிறது ப்ரப்போசர் என்ட்ரி ஆவாரு. ஆனால் லைஃப் அஷ்யூர்டு வந்து இங்க யாரு? குழந்தை பணம் கட்ட முடியுமா? ப்ரப்போசர் தான் கட்ட முடியும். பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட் எடுக்கிறது எதுக்கு? ப்ரப்போசர் ஆகிய அவருக்கு ஏதாவது ஆனால் ஃபியூச்சர் பிரீமியம் யாரும் ஃபேமிலியில கட்ட முடியாது, ஏர்னிங்ஸ் வில் ஸ்டாப். கரெக்டா? அதுக்கு தான். அதனால தான் இட் கேன் பி ஆப்டட் எட் எனி டைம், எஸ்பெஷலி இன்செப்ஷனோட ப்ரப்போசல் ஸ்டேஜ்ல கொடுத்துடணும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் 5 வருடங்கள் பிபிடி இருக்கிற பட்சத்தில் கொடுத்துடணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் 25 மைனஸ் ஏஜ் அட் என்ட்ரி, தட் இஸ் த பிரீமியம் வெய்வர் டேர்ம். பாலிசி டேர்ம் இஸ் டிஃபரண்ட், பிரீமியம் வெய்வர் டேர்ம் இஸ் டிஃபரண்ட். பிரீமியம் வெய்வர் டேர்ம்குள்ள 25 இஸ் த த்ரெஷோல்டு சீலிங் லிமிட். அதுக்குள்ள ஏதாவது இறப்பு நடந்தால் மட்டுமே ப்ரப்போசருக்கு ஃபியூச்சர் பிரீமியம்ஸ் வில் பி வெய்வ்டு. எப்போ வரைக்கும் வெய்வ்டு? 25 வயசு குழந்தையனோட வயசு வரைக்கும், நாட் பாலிசி இயர். ப்ளீஸ் பி கிளியர். ஐ ஆம் ரிப்பீட்டிங், இதனோட த்ரெஷோல்டு சீலிங் கேப் 25 வருஷம்தான். குழந்தையனோடு 25 வயது, வருடம்னு சொல்றதுக்குள்ள ஏஜ்னு வச்சுக்கோங்களேன். 25 வயசோட பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட் டேர்ம் முடிந்துவிடும். ஆனா பாலிசி டேர்ம் வில் கண்டினியூ. ரைட்டா? நான் சொல்றது புரிஞ்சது இல்லையா? ஸோ என்டோமெண்ட் பிளான் 35 வயசுக்கு வர 35 வருஷம் போடுறாரு. 8 வயசு குழந்தைக்குன்னா 35 8 43. கரெக்டா? 35 வயசு கொடுக்கலாமா இல்லையா? 35 வருஷம் கொடுக்கலாமா இல்லையா என்டோமெண்ட்? சரி 30 வருஷம்னு வச்சுக்கோங்க. 38 25 8 வயசு 38 வயசுல முடிய போறது பாலிசி. 25 வயசோட பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட் ரைடர் முடிஞ்சிடும். அவ்வளவுதான். அதுக்குள்ள ஏதாவது தகப்பனாருக்கோ இல்ல அம்மாக்கோ யாரு ஹூவர் ப்ரப்போஸ் த பாலிசி ஏதாவது நடந்தால் மட்டுமே ஃபியூச்சர் பிரீமியம்ஸ் வில் பி வெய்வ்டு டில் த எண்ட் ஆஃப் பிரீமியம் வெய்வர் டேர்ம் விச் இஸ் 25 இயர்ஸ். ஓகே, அதை நம்ம பார்த்துக்கணும். ரைட். சரி சார், இப்ப 1 அக்டோபர்ல இருந்து என்ன சார் புதுசு? ஒண்ணுமே மாத்தல. பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட் சர்க்குலர் புதுசா வந்திருக்கு, அதையும் புரிஞ்சுக்கோங்க. எல்லா ரைடருமே மாத்திருக்காங்க வித் சம் ஸ்லைட் மோடிஃபிகேஷன். என்னன்னு கேட்டீங்கன்னா, மேபி கொஞ்சம் ரேட்ஸ் பிரீமியம் ரேட் ஏறி இருக்கு. அந்த கூலிங் ஆஃப் பீரியட் விச் இஸ் ஃப்ரீ லுக் பீரியட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சில இதில் 15 நாள் இருந்தது, இப்போ 30 நாள். வேற எந்த மோடிஃபிகேஷன் இல்லை. பாலிசி கண்டிஷன், வெய்வர் கண்டிஷன் எல்லா அண்டர் ரைட்டிங் எல்லாமே ஒன்று தான். சரியா? இது வந்து 1/10/2024 இருந்து உண்டானது. எலிஜிபிலிட்டி என்ன? பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட்டுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி இது. இன்னைக்கு கிளாஸே பிடபிள்யூபி கிளாஸ், நாட் ஃபார் எனி பிளான். ஸோ இந்த ரைடருக்கு என்ட்ரி ஆனுன்னா ஆப்வியஸ்லி ஒரு அப்பாவா இருந்தா 18 வயசு இருப்பார் கண்டிப்பா, இல்லையா? அதனால தான் 18 வயசு போட்டிருக்கு. குழந்தைக்கு கிடையாது. இது போட்டிருக்கிறது எல்லாமே ப்ரப்போசர் அப்பா அல்லது அம்மா அல்லது லீகல் கார்டியன். மேக்சிமம் 55 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். சரி சார், 70 வயசு ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப 53 வயசுல அப்பாவுக்கு 53 வயசுல பிரீமியம் கொடுக்குறோம் வச்சுக்கோங்க. லேட் மேரேஜ், லேட் இஷ்யூ, குழந்தைக்கு லேட்டா குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுப்போம். 53 வயசு ஃபார் எக்ஸாம்பிள், 53ல ஒரு ஜீவன் லாப் கொடுக்குறீங்க, 25 வருஷம். குழந்தைக்கு அப்போ வந்து 10 வயசு இருக்கலாம், இல்ல 12 வயசு இருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ இந்த அப்பா 70 வயசு வரைக்கும் தான் இந்த இது இருக்கும் ரைடர். ஈவன் தோ குழந்தைக்கு 25 வயசு ஆகலைன்னா கூட, அப்பாவுக்கு 70 வயசு தாண்டிட்டு தான் இந்த ரைடர் முடிஞ்சு போகும். புரிஞ்சுக்கோங்க. எல்லா எல்ஐசியில ஏன் வச்சிருக்காங்க, 70 வயசுக்கு மேல இந்த ஆளோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு தெரியாது. தட் இஸ் த ரீசன். அது ரொம்ப ரொம்ப புரிஞ்சு. என்ன சார் குழந்தைக்கு 25 வயசு ஆலையே,
அப்பாவுக்கு 70 வயசு ஆயிடுதப்பா, எப்படி கொடுக்க முடியும்? அவ்வளவுதான். அப்பா 71 வயசுல அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அங்க போய் சண்டை போட முடியுமா? அதுக்கு தான் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ பி கிளியர், again and again in saying 25 age of the child is the threshold limit cap minus age at entry. That is the premium rider term, not policy term. premium rider term, அந்த rider term குள்ளதான் கவரேஜ் இருக்கணும். for that policy has to be in force. இன்னொரு கண்டிஷன் நான் அப்புறம் சொல்லுவேன், அது அந்த சமயத்துல சொல்றேன். கிரேஸ் பீரியடுக்குள்ள நடந்தால் மட்டுமே, கன்செஷன் கிடையாது. கிளைம் எனி ரைடர் கிளைம் கன்செஷன்ல வராது, புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆக மட்டும் எனி ரைடர் எது கொடுத்தாலும் கிரேஸ் பீரியடுக்குள்ள பணம் கட்டுற மாதிரி பார்த்துக்க வேண்டும். இல்லாட்டா ரைடர் வில் சீஸ். மேபி பேசிக் சம் அஷ்யூர்ட் யூ மே கெட் இட். பெய்டப் ஆயிடுத்து 3 வருஷத்துக்குள்ள, 6 மாசத்துல இறந்து போனா, 5 வருஷத்துக்குள்ள, 12 மாசத்துக்குள்ள இறந்து போனா அப்படிங்கிற கண்டிஷன் வரும். பட் ரைடர் பெனிஃபிட் வில் சீஸ். அதை பார்த்துக்கணும். ரைட்டா? சரி சார், இதுக்கு எப்படி சார் சம் அஷ்யூர்ட் அரைவ் பண்றது? பாலிசி சம் அஷ்யூர்ட், பேசிக் சம் அஷ்யூர்ட் இஸ் டிஃபரண்ட். பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட் சம் அஷ்யூர்ட், ரைடர் சம் அஷ்யூர்ட் இஸ் டிஃபரண்ட். அது ஃபியூச்சர் பிரீமியம்ஸ். இன்னைக்கு ஒருத்தர் என்ட்ரி ஆறாருன்னா ஆஃப் ஏடியோ கோட்டோலியோ ஒரு பிரீமியம் கட்டிடுறாரு. ஒரு 10 வருஷம் எடுத்திருந்தாருன்னா 120 மாசம் இல்லையா? ஒரு கோட்டாளி கட்டிடுறாரு வச்சுக்கோங்க. சரி, மந்த்லி கட்டுறாரு, 3 மாசம் நேச்சு. ரைட்டா? 120 மைனஸ் 3, அப்போ 117 மாசம் இன்ட்டு மந்த்லி பிரீமியம். தட் இஸ் தி சம் டோட்டல் ஆஃப் தட் அமௌண்ட் வில் பி தி பிடபிள்யூபி சம் அஷ்யூர்ட். இது பிரகாரம் தான் whether that person is eligible for non-medical or medical அப்படிங்கிறது வரும். ரைட்டா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டேட்டா கமென்ஸ்மெண்ட் எப்போ ரைடர் எடுக்கிறாங்களோ இமீடியட்டா ஸ்டார்ட் ஆயிரும். சரி சார், இப்போ நான் எப்பனாலும் எடுக்கலாமா? எப்பனாலும் எடுக்கலாம். பாலிசி அனிவர்சரி டேட்டை தான் பார்ப்பாங்க. பாலிசி அனிவர்சரி டேட் வந்துருச்சுன்னா பண்ணுவாங்க. இப்போ 2 மாசம் கழிச்சு பாலிசி அனிவர்சரினா உங்களுக்கு தெரியும் இல்லையா? எண்ட் டு எண்ட் என்னைக்கு ஆரம்பிக்கிறோமோ அதுக்கு அடுத்த 1 இயர். ஃபார் எக்ஸாம்பிள், போன ஜனவரியில் எடுத்திருக்காங்க வச்சுக்கோங்க, 2024. நீங்க இப்ப கொடுக்குறீங்க, இப்ப டிசம்பர் வந்தாச்சு. இப்ப கொடுத்தீங்கன்னா அடுத்த ஜனவரியில தான் ஸ்டார்ட் ஆகும். புரிஞ்சுதா? இப்ப போன டிசம்பர்ல எடுத்திருந்தா இப்ப இந்த டிசம்பர் 10ஆம் தேதி இல்ல 15ஆம் தேதி இந்த டிசம்பர்ல உடனே ஸ்டார்ட் ஆகும். அது அண்டர்ஸ்டுட். அது ரொம்ப சொல்ல தேவையில்லை உங்களுக்கு. ஸோ ரைடர் சம் அஷ்யூர்டு, ஐ டோல்ட் யூ, சம் டோட்டல் ஆஃப் ஃபியூச்சர் பிரீமியம்ஸ் பேயபிள் அண்டர் த பேஸ் பாலிசி. ரைட்டா? அதே அகைன் சொன்ன 70 வயசுக்கு மேல போயாச்சுன்னா ரைடர் வில் இதாயிரும். ஆரம்பிச்ச உடனே ரிஸ்க் இமீடியட்டா கமெண்ட்ஸ் ஆயிரும். இது வரைக்கும் ஓகேயா? கோஹோஸ்ட் முனுசாமி அண்ணா ஓகே 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 சார். ஓகே. ஸ்பீடா போறேனா? நான் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஐ am giving you a pause. You tell me. இல்ல I நல்லா want your frank opinion. கரெக்டா ஃபாலோ பண்றீங்களா கிளாஸ? நல்லா கரெக்டா போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி, நீட்டா கொண்டு போறீங்க. ரைட். ஸோ டெத் பெனிஃபிட் இதனால என்ன? டெத் பெனிஃபிட் ஒன்றும் இல்லை. எப்போதும் போல இமீடியட்டா டெத் இன்டிமேஷனை இன்ஃபார்ம் பண்ணணும் 90 டேஸ்க்குள்ள. அதை கிளைம் அட்மிட் பண்ணியாச்சுன்னா ஃபியூச்சர் ப்ரீமியம்ஸ் வில் பி வெய்வ்டு ஆஸ் பர் த பாலிசி கண்டிஷன்ஸ். அந்த பாலிசி எப்படி இருக்கோ 25 வயசு குழந்தையினோட 25 வயசு வரைக்கும் உண்டான ஃபியூச்சர் ப்ரீமியம்ஸ், தட் இஸ் பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட் ரைடர் டேர்முக்கு உண்டான ஃபியூச்சர் ப்ரீமியம்ஸ் வில் பி வெய்வ்டு. சரி சார், இதை கிளைம்லாம் கொடுத்தாச்சுன்னா என்ன கேட்பாங்க? எல்ஐசியில் எல்லா கிளைமும் கொடுக்குற மாதிரி தான் கேட்பாங்க. டெத் சர்டிஃபிகேட்டு எல்லாமே கேட்பாங்க. சரியா? பணம் வேணா, ரியலிஸ்டிக் கேஷ் வேல்யூ வேணா வராதே தவிர இன்டைரக்டா தட் ஃபியூச்சர் ப்ரீமியம்ஸ் ஆர் வெய்வ்டு இல்லையா? சரி சார், அதுக்கு என்ன அத்தாட்சி? அதுக்கு என்ன எல்ஐசி ஏதாவது தருவாங்களா? எப்படி சார் பண்ணுவாங்க? யாராவது சொல்ல முடியுமா? யாராவது பண்ணிருக்கீங்களா அப்படி? யாருக்காவது பிடபிள்யூபி கிளைம் ஃபியூச்சர் ப்ரீமியம்ஸை வெய்வ் ஆகிற மாதிரி பண்ணிட்டு பாலிசி ஹோல்டருக்கு சர்வீஸ் பண்ணிருக்கீங்களா? ஹலோ, பாண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. பாண்ட்ல அப்சல்யூட்லி. சோமநாதன் சார் சொல்லுங்க. ஒரு அட்மிட் பண்ணுங்க சார். He wanted to say something. சேம் சார், நான் ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் சார். என்டாஸ்மெண்ட் போட்டு கொடுத்தாங்க சார். ஜீவன் ஆனந்துக்கு எப்படி மெச்சூரிட்டிக்கு வாங்கிட்டு என்டாஸ்மெண்ட் போடுறாங்களோ அதே மாதிரி அதுக்கு என்டாஸ்மெண்ட் போட்டு தராங்க சார். என்டாஸ்மெண்ட் போடுறாங்களா இல்ல லெட்டர் மாதிரி கொடுக்குறாங்களா?
இல்ல லெட்டரும் இஷ்யூ பண்றாங்க சார். ஃபியூச்சர் பிரீமியம் இஸ் வேவ்டுன்னு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க சார். அதுவும் பாண்ட்லயே என்டாஸ்மெண்ட் சீல் போட்டு தராங்க சார். அது என்ன லெட்டர் பார்த்துடலாமா? ஓகே சார். ஸோ ஓகே சார். selling PWE is like car is without engine, man is without heart. அதனால அப்படிதான் சொன்னேன் இல்லையா? இது முன்னாடி போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம டெத் பெனிஃபிட்டை பத்தி பேசிட்டு இருந்தோம். டெத் பெனிஃபிட் அதே மாதிரி தான், ஃபியூச்சர் பிரீமியம்ஸ் வில் பி வேவ்டு, ரைட்டா? மெச்சூரிட்டி ஒண்ணுமே கிடையாது. ரைடர் பிரீமியத்துக்கு பிரீமியம் வேவர் பெனிஃபிட்டுக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட் எதுவும் கிடையாது. ஏன்னா ஒண்ணுமே ஆலையே சார், அந்த பிரீமியம் கட்டின பிரீமியம் திரும்பி கொடுத்துருவாங்களா? நோ வே, கரெக்டா? ஸோ இது எப்போ சார் இந்த பிரீமியம் வேவர் கேன்சல் ஆகும்? ஆப்வியஸ்லி இறந்து போனா, அந்த பாலிசி ஹோல்டர் ப்ரொபோசர் இறந்து போனா கேன்சல் ஆயிரும். பாலிசி கட்டாம விட்டா கேன்சல் ஆயிரும். கூலிங் ஆஃப்ல சரண்டர் பண்ணா கேன்சல் ஆயிரும் இல்லையா? பிரீமியம் வேவர் பெனிஃபிட் எப்பனாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். எனக்கு ரைடர் வேண்டான்னு பண்ணிக்கலாம். ஆனா திரும்பி ரீஇன்ஸ்டேட் பண்ண முடியாது, ரீ ஆப்ட் பண்ண முடியாது. ஒன்ஸ் பண்ணியாச்சுன்னா அவ்வளவுதான். ஸோ அதனால பிரீமியம் பெனிஃபிட் கொடுத்துட்டு இது பிரீமியம் ஜாஸ்தியா இருக்கு, எங்க அப்பா நல்லா ஹெல்த்தா தான் இருக்காரு, அதெல்லாம் இந்த எக்ஸ்ட்ரா பிரீமியம்லாம் தேவையில்லை அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா பண்ணிக்கலாம். ஆனா திரும்பி ரீஇன்ஸ்டேட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவருக்கு எதோ ஒன்று ஆச்சுன்னா ஒன்றும் கிடையாது. ஸோ அதை நம்ம பேசவே கூடாது. யூ ஹேவ் டு ஸ்ட்ரெஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கீப்பிங் த பாலிசி இன் ஃபோர்ஸ் வித் பிடபிள்யூபி. பிடபிள்யூபியோட பாலிசி வச்சுக்க சொல்லி இன்சிஸ்ட் பண்ணணும். அதை பற்றியே பேசக்கூடாது. ஸோ ஹீ இஸ் கெட்டிங் பெனிஃபிட்டட் இல்லையா? இன்ஃப்ளேஷன்லாம் கால்குலேட் பண்ணுறப்ப இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆயிரும், ரைட்டா? ஸோ இது எப்போ பாலிசி அந்த ரைடர் எப்போ கேன்சல் ஆகும், டெர்மினேட் எப்போ ஆகுங்கிறதுக்கு இது ஒரு இது, ரைட்டா? சரண்டர் பண்ணால் ஆப்வியஸாக கேன்சல் ஆயிரும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை இல்லையா? ரைட். யாருக்கெல்லாம் சார் கொடுக்கலாம்? ஓகே சார். யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்? மைனர் சில்ட்ரனோட பேரண்ட்ஸுக்கு கொடுக்கலாம், மேல் லைஃப் அண்ட் ஃபீமேல் லைஃப். இப்போ இது சிங்கிளாக இருக்காங்க, அப்பா இல்லை, அப்பா ஏதோ ஒரு காரணத்தில் பாலிசி எடுக்கிறப்ப இறந்து போயிட்டார், சிங்கிளாக இருக்காங்கன்னா அவங்க வேலை பார்க்குறாங்கன்னா ஃபீமேல் லைஃப்ஸுக்கு A1 அண்ட் A2 கேட்டகரி கொடுக்கலாம். முன்னாடிலாம் வீடோக்கெல்லாம் கிடையாது, அப்படிலாம் இருந்தது. வேலை பார்க்குறாங்க, மைனர் சில்ட்ரன் இருக்கணும், அப்படிலாம் இருந்தது. இப்போ எல்லாம் மாறி போச்சு. எவ்ரிடே கெட்டிங் ரிலாக்ஸேஷன் நிறைய. லீகல் கார்டியனுக்கும் கொடுக்கலாம், ஜெனியூன் ரீசனாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஒருத்தர் அடாப்ட் பண்ணி குழந்தை எடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம், ரைட்டா? லீகல் கார்டியன்கிறது அதுதானே, அடாப்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஆட்டோமேட்டிக்காக லீகலாக டாக்குமெண்ட் இருக்கும், அவங்களுக்கும் கொடுக்கலாம். ஆனால் அது மாத்திரம் ZO ஜோனல் ஆஃபீஸுக்கு போய் NBயில் அண்டர் ரைட் ஆகும். மிச்ச கேசஸ்லாம் பிரான்ச் லெவலில் முடிச்சுக்கலாம். நான் மெடிக்கலில் பண்ணலாம். NRIs FNIOs ப்ரிஃபர்டு நான் மெடிக்கல் கேட்டகரியில் பண்ணலாம். ப்ரிஃபர்டு நான் மெடிக்கல் கேட்டகரிங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியும். 10 லட்ச ரூபா சம்பளம் இருக்கணும், கிராஜுவேட்டாக இருக்கணும், 3 வருடம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கொடுக்கணும், நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணணும், இயர்லி CTC 10 லட்ச ரூபா இருக்க வேண்டும், 3 மாதம் வேலை இருந்தாலே கொடுக்கலாங்கிறாங்க சொல்கிறாங்க. ஸ்பெஷல் நான் மெடிக்கல் குரூப் மினிமம் 2.5 லட்ச ரூபா சம்பளம் இருக்கணும், 3 வருடங்கள் வேலை பார்த்துருக்கணும், கிராஜுவேஷன் முக்கியம் கிடையாது. இது அங்கே அந்த அண்டர் ரைட்டிங்குள்ளே இப்போ நம்ம போக வேண்டாம். ஆனால் அவங்களுக்கு ஐ எம் ஜஸ்ட் டச்சிங் வாட் இஸ் ப்ரிஃபர்டு நான் மெடிக்கல், வாட் இஸ் ஸ்பெஷல் நான் மெடிக்கல், ரைட்டாக சொன்னால் தானே உங்களுக்கு புரியும் இல்லையா? அதனால் ஸ்ட்ரைட்டாக கம்ப்ளீட் பண்ணலாம், ரைட்டா? ஸோ வேர் நான் மெடிக்கல் ஸ்பெஷல் அண்ட் நான் மெடிக்கல் ஜெனரல் இஸ் நாட் அப்ளிகபிள், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி கொடுக்கணும். ஆனால் இங்கே மாத்திரம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் காஸ்ட் டு பி போன் பை தி பாலிசி ஹோல்டர் ப்ரொபோசர். பிடபிள்யூபிக்கு மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம தான் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பாலிசி ஹோல்டர் தான் பண்ணி ஆக வேண்டும். அதுக்கு உண்டான செலவு அவர் தான் ஏற்றுக்க வேண்டும், வெதர் இட் இஸ் TPA ஆர் பேனல் டாக்டர், ஹூவர் இட் இஸ். ஸோ அதனால மெடிக்கல் வருது நான் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ரெண்டாவது, பிரெக்னன்ட் உமனாக இருந்தால் ப்ரப்போஸ் பண்ண முடியாது, அதை நீங்கள் பார்த்துக்கணும், ரைட்டா? பிரெக்னன்ட் உமன்னா வாட் ஐ மீன் இஸ், குழந்தை இருக்கு, குழந்தை இருக்கு, 4 வயசு ஆகுது, 2வது குழந்தை பிறக்க போகிறது, பிரெக்னன்ட் உமனாக இருக்காங்கன்னா அவங்க ப்ரப்போஸ் பண்ணலாம்னா பண்ண முடியாது, அப்பா பண்ணணும், அவ்வளோதான். வெரி சிம்பிள், ரைட்டா? ஸோ ஃபீமேல் கேட்டகரி A1 அண்ட் A2. A1 அண்ட் A2ங்கிறது உங்களுக்கு தெரியும். A1 இஸ் ஆன் பார் வித் மேல் லைஃப்ஸ் இல்லையா?
A2 is income, IT assessees, income can be ascertained. Female underwriting section. அது கிளாஸ் எடுத்தாச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் தி அண்டர்ரைட்டிங் எடுத்தாச்சு. திரும்பி திரும்பி சொன்னா உங்களுக்கு கோவம் வந்துடும். அதனால அதை பத்தி பேச வேண்டாம். ரைட்டா? அகைன் ஐம் ரிப்பீட்டிங், யாராருக்கு பிடபிள்யூபி கொடுக்கலாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே கொடுக்கலாம். நான் மெடிக்கல்ல ஸ்கோப் இருக்கிறோம், நான் மெடிக்கல்ல கொடுத்துடலாம். நான் மெடிக்கல்ல பண்ண முடியாதவர்கள் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும் அட் தி காஸ்ட் ஆஃப் ப்ரப்போசர். ரைடர் டேர்ம் 25 வருடம் மைனஸ் ஏஜ் அட் என்ட்ரி, தட் இஸ் த ரைடர் டேர்ம். நவ் ஆக்சுவல் சம் அஷ்யூர்ட் நான் சொன்னேன். இந்த ரைடர் சம் அஷ்யூர்டுக்கு இந்த ப்ரிஃபர்டு நான் மெடிக்கலா ஸ்பெஷல் நான் மெடிக்கலான்னு பார்க்கறதுக்கு எஸ்யூசி அரைவ் பண்ணணும். கரெக்டா? பாலிசிக்கு உண்டான எஸ்யூசி வேற, தட் இஸ் ஃபார் மைனர் லைஃப்ஸுக்கு. Here we are giving life coverage to the proposer who is the father or mother or legal guardian. அந்த ஆளுக்கு எவ்வளவு சார் கொடுக்கலாம், whether that fellow is eligible for non-medical or medical அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள் 10 வருஷமா ஏஜ் 10 வயசு, பாலிசி டேர்ம் 25னா ஓகே, மெச்சூரிட்டி 35 வயசு, தட் இஸ் டிஃபரெண்ட். ஆனால் 25 மைனஸ் 10 15 வருஷத்துக்கு தான் டேர்ம், அந்த ரைடர் டேர்ம் இருக்கும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி 25லேருந்து கழிச்சிடணும், அவ்வளவுதான் ஏஜ் அட் என்ட்ரி. ஏஜ் அட் என்ட்ரி கொடுக்குறப்போ 5 வருடங்கள் பிபிடி இருக்க வேண்டுங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். ரைட்டா? ஹவு ஏஎஸ்ஏ இஸ் கால்குலேட்டட் இப்ப சொல்லிட்டேன். ஆனுவலைஸ்டு பிரீமியம், ஆனுவலைஸ்டு பிரீமியம்னா என்ன? 12 மாதங்கள்னா 12 months பிரீமியம் வித்தவுட் ஜிஎஸ்டி, 6 மாதங்கள்னா 2 பிரீமியம் வித்தவுட் ஜிஎஸ்டி, 3 மாதங்கள்னா 4 குவார்டர்லி பிரீமியம்னா இன்டூ 4 இல்லையா, இயர்லினா இன்டூ 1. ஸோ ஆக்சுவல் சம் அஷ்யூர்ட் ஹவு இட் இஸ் கால்குலேட்டட்னா இந்த 25 மைனஸ் ஏஜ் அட் என்ட்ரி பார்க்குறோம் இல்லையா, அதுதான் பார்க்கணும். ஸோ ஆனுவலைஸ்டு பிரீமியம் அந்த 25 வயசு வரைக்கும் என்ன கட்டுறோங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பிரீமியத்தை கட்டிடணும், நாட் ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியம். ஃபர்ஸ்ட் பிரீமியம், ஃபர்ஸ்ட் பிரீமியம் கேன் பி மந்த்லி, குவார்டர்லி, ஆஃப் இயர்லி ஆர் மந்த்லி. ஈச் 3 பிரீமியம்ஸ் ஆர் 1 பிரீமியம், 2 பிரீமியம். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் பிரீமியம் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியம். அதனால தான் ஆனுவலைஸ்டு பிரீமியம் போட்டேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஆனுவலைஸ்டு பிரீமியம் into 25 minus age at entry minus first premium paid, that is the SUC actual sum assured. அதுக்கு இந்த ஆள் வந்து நான் மெடிக்கல்ல வருவாரா மெடிக்கல்ல வருவாரா டிசைட் பண்ணோம். பினான்சியல் அண்டர்ரைட்டிங் அப்கோர்ஸ் அது எல்லாத்துக்கும் உண்டான மாதிரி தான், அதில் ஒன்றும் சேஞ்ச் கிடையாது. அவருக்கு எப்படி கொடுத்தாரோ அதே மாதிரி குழந்தை. ஏன் அந்த பினான்சியல் அண்டர்ரைட்டிங்? அவரோட பாலிசியும் கட்டணும், ஒய்ஃபோட பாலிசியும் கட்டணும், குழந்தைகளோட பாலிசியும் கட்டணும். இந்த ஆளுக்கு அதுக்கு வருமானம் இருக்கா? அதனால தான் நீங்க பேரண்ட்ஸ் இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொன்னா கூட பாலிசி சர்வீஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆளுக்கு வருமானம் இருக்கிறதான்னு பார்ப்பாங்க இல்லையா. ஸோ இன்சூரபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை எஸ்யூசி வில் பி கால்குலேட்டட் ஆஸ் பர் த எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ் அண்ட் ஏஎஸ்ஏ கால்குலேஷன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. வேர் த ப்ரொபோசல்ஸ் ஆர் கம்ப்ளீட்டட் அண்டர் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அகைன் அவங்க தான் பேர் பண்ணணும். இது வரைக்கும் ஓகேயா? ஓகே சார், ஓகே சார். சரி, ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். நவ் இட் இஸ் எ கொஸ்டின் டைம். ஒரே ஒரு கொஸ்டின் தான், ஒரே ஒரு கொஸ்டின் தான் இன்னைக்கு. அதுக்கப்புறம் நான் போவேன். இப்போ நான் சொல்லிட்டேன், சினேரியோ இங்கே போட்டுட்டேன், கேஸ் ஸ்டடி, டேட்டா ப்ரப்போசல் போட்டுட்டேன், பிளான் ஜீவன் உற்சவ் 8 வருஷம் பிபிடி, குழந்தை பேரை போட்டுட்டேன், குழந்தையனோட டேட்டா பர்த்தை போட்டுட்டேன், பிடபிள்யூபியோட கொடுக்குறாங்க. டேட்டா பர்த் ஆஃப் த ப்ரப்போசரையும் போட்டுட்டேன். சம் ப்ரப்போசட் இஸ் 8 lakhs. மந்த்லி பிரீமியம் ஈனாச்சுங்கிறதையும் போட்டுட்டேன். அசியூமிங் முன்னாடிலாம் 2 பிரீமியங்கள் கட்டுறான்னு வச்சுப்போம். இப்போ தானே அது 3 பிரீமியம் வந்திருக்கு, அதை பற்றி போக வேண்டாம். ஏன்னா இங்கே டேட் வந்து 9/2, இந்த கண்டிஷன் வந்து 1/10/2024 தான் வந்திருக்கு. இது பழையது. நவ் த ஃப்ளோர் இஸ் ஓப்பன் ஃபார் ஆல் ஆஃப் யூ டு ஆன்சர். whoever is confident, I am giving you 2 minutes time. கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். 100 rupees will be given as a price by GPay. கரெக்டா சொல்லணும். ஐ வாண்ட் வித் எக்ஸ்பிளனேஷன். கரெக்டான எஸ்யூசி ஃபார் பிடபிள்யூபி ரைடர் என்ன? 2 நிமிடங்கள் எடுத்துக்கலாம்.
ஆப்பை பார்க்கணும்னா பாருங்க, கால்குலேட்டரை போட்டுக்கோங்க, என்னன்னாலும் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஐ எம் நாட் இன் ஹரி. நமக்கு நிறைய டயம் இருக்கு, டோன்ட் வரி. 2 இல்ல 3 நிமிஷம் கூட எடுத்துக்கோங்க. கரெக்டா ஃபிகர் மொத்தம் சொன்னா போறோம். Here the question is SUC for PWB rider. நான் வேற ஒரு செஷன்ல இது வந்து கொஸ்டின் ஆன்சரா கூட கேட்டிருக்கேன். அது எத்தனை பேர் அங்க அட்டன் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆ, யாரு சொல்றா? ஃபர்ஸ்ட் யாரு? முரளி சாரா? முரளி முரளி சார் சார் சொல்லுங்க சார். முரளி முரளி சார் சார் ஃபர்ஸ்ட் ரைஸ் பண்ணாரு, சொல்லுங்க. முரளி சார் முரளி சார் அன்மியூட் பண்ணுங்க அவரை. 9,77,000, sir. ஆ, 9,77,000. 9,77,000. சரி, வேற யாராவது யூ ஹேவ் பீன் புட் ஆன் ஹோல்டு? கரெக்டான ஆன்சராங்கிறத பார்க்கலாம். காந்திலால் சார். சார் Sir, 586, 503. ஓகே, சரி. அடுத்து தங்கவேல் சார். சார் வணக்கம் சார். 9,77,506 ரூபாங்க சார். 9,77,506. சார் 7,79,202 சார். சார் வள்ளியப்பன் சார். 7,77,79,202. சரி, சங்க சுப்பிரமணியம் சார். அதேதான் 7,79,202. ஆறுமுகசாமி சார் சொல்லுங்க. And 8,31,920. ரைட். இப்ப பாத்துடலாமா எது கரெக்டான ஆன்சர்னு? இந்த ஆன்சர் யார்? தங்கவேல் சொன்னாரா? 9,77,506. யாரு சொன்னா 9,77,506? சார் நான் தங்கவேல். முரளி சார் வந்து 9,77,000 சொன்னீங்க. கரெக்டா சொன்னது வந்து 9,77,506 இஸ் த SUC ஃபார் PWB ரைடர். 10,399. ரைட்டா? 8 வருடங்கள், 8 × 12 96 மாசம். இது மந்த்லி பிரீமியம் வித்தவுட் ஜிஎஸ்டி. ஸோ 10,399 × 96 -2 போட்டீங்கன்னா 9,77,506க்கு இந்த ஆள் எலிஜிபிள் ஃபார் நான் மெடிக்கலா மெடிக்கலாங்கிற ஆன்சர் வந்துவிடும். அதுக்கு தக்கன அந்தந்த கேட்டகரியை ஃபிட் பண்ணி வெதர் இட் இஸ் மெடிக்கல் ஆர் வெதர் இட் இஸ் நான் மெடிக்கல் that will be decided and the policy will be underwritten. Right? So தங்கவேலு சார் செஷன் முடிஞ்சோன்னா உங்களுக்கு 100 ரூபா அனுப்பப்படும். ரைட்டா? வெல் டன், கங்க்ராச்சுலேஷன். குட். கொஸ்டின் ஆன்சர் செஷன் ஓவர். நவ் ஐ எம் கோயிங் டு மை செஷன். ரைட்? இப்போ இன்னொரு கண்டிஷன் இருக்கு, தெரியும் இல்லையா? மேட்சிங் இன்சூரன்ஸ் இல்லாம சிக்னிபிகண்டா பாலிசி கொடுக்கலாம் சம் அஷ்யூர்டு. PWB இல்லாம 25 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம். ரைட்டா? PWBயோட 50 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம் வித்தவுட் பேரண்ட்ஸ் இன்சூரன்ஸ். இந்த ஸ்லைடு வந்து பேரண்ட்ஸ் இன்சூரன்ஸ் இல்லாம எவ்வளவு கொடுக்கலாங்கிறதுக்கு உண்டானதான். This slide is not for non-medical and medical. Please understand. This slide is how much can be given without parents insurance. ஸோ மேஜரும் உங்களுக்கு மேஜர் லைஃபுக்கும் சும்மா போட்டிருக்கேன். தோ திஸ் இஸ் நாட் த கிளாஸ் ஃபார் மேஜர் லைஃப்ஸ். ஸோ இது சர்க்குலர் ரெஃபரன்ஸும் உங்களுக்கு போட்டிருக்கேன். யூ கேன் ரெஃபர் தட். அதனால தான் கீழே போட்டிருக்கேன். ஸோ PWB இல்லை, முன்னாடிலாம் கண்டிஷன் 10 லட்சம் இருந்தது, அதை வந்து 25 லட்சமா ஆக்கிட்டாங்க. 25 லட்சம் வரைக்கும் PWB இல்லாம பேரண்ட்ஸ் இன்சூரன்ஸ் கொடுக்கலாம். PWB ஆட் பண்ணினா 50 லட்சம் வரைக்கும் பேரண்ட்ஸ் இன்சூரன்ஸ் தேவையில்லை. மேஜர் லைஃப்ஸுக்கும் அதே மாதிரி தான் பேரண்ட்ஸ் இன்சூரன்ஸ் 50 லட்சம் வரைக்கும் தேவையில்லை. இங்க மெடிக்கலா நான் மெடிக்கலா பத்தி இங்க பேசவில்லை. அப்பா அம்மாக்கு இன்சூரன்ஸ் இல்லாம எவ்வளவு கொடுக்கலாங்கிற கண்டிஷனுக்கு உண்டான ஸ்லைடு இது. மெடிக்கலா நான் மெடிக்கலாங்கிறது கதை வேற. இந்த கிளாஸ் வந்து PWB கிளாஸ், கரெக்டா? நாட் அண்டர் ரைட்டிங் கிளாஸ். ரைட்? இப்போ ரிவைட் பண்ணினா என்ன சார் ஆறுது? கன்னிகுமார் சார் வந்திருக்காரா தெரியல. தேங்க்ஸ் டு கன்னிகுமார் சார் ஃபார் கிவிங் தி சர்க்குலர். ஃபைனலாக நான் அவரை பேச சொல்றேன். இந்த சர்க்குலரோட உங்களுக்கு காமிக்கணுங்கிறது தான். நானும் பண்ணியிருக்கேன் அது அனுபவத்தில். நவ் கொஸ்டின் இஸ், அப்பா இறந்து போய்விடுகிறார்,
பிடபிள்யூபி கொடுக்கறதுக்கு இன்னும் ஸ்கோப் இருக்கு. அஸ்யூமிங் குழந்தையோட வயசு 3 வயசு, அன்பார்ச்சுனேட்லி 4 வயசு குழந்தையோட 4 வயசுலேயே அப்பாவாகிய 36 வயசு அப்பா இறந்து விடுகிறார். பாலிசி டேர்ம் இருக்கிறது, 25 வயசு வரைக்கும் பாலிசி பிடபிள்யூபி ரைடர் கொடுக்கலாம். இப்போ பாலிசி லேப்ஸ் ஆயிடுதுன்னு வச்சுப்போம். 2 வருடங்கள் கழித்து திரும்பி ரிவைவ் பண்ணணும்னு விரும்புறாங்க. ஏன்னா அப்பா போயாச்சு, என்ன பண்ணலாம், ரிவைவ் பண்ணலாம்னு விரும்புறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் பிடபிள்யூபி கொடுக்காத கேஸுக்கு இங்கே பிடபிள்யூபி கொடுக்கலாம். அதே அண்டர் ரைட்டிங் கண்டிஷன்ஸ் வரும், அதே மாதிரி ஃபார்ம் எல்லாமே வாங்குவாங்க. அப்படி இருக்கிறப்போ 300 எல்லாமே ஃபில்அப் பண்ணி இன்சூரபிலிட்டிலாம் பார்த்துட்டு அப்பாவையோ இல்லை அம்மாவையோ இன்க்ளூட் பண்ணலாம், பிடபிள்யூபி கொடுக்கலாம். அவங்க அதுக்கு எலிஜிபிளாக இருந்து அவங்க ஓகேனா பிடபிள்யூபி கொடுக்கலாம். பிகாஸ் அங்கே அப்பா இறந்து போனதுனால அம்மாவை கொடுக்கலாம். ரைட்டா? சின்ன கரெக்ஷன் சார் சொல்லாமா? சொல்லுங்க சார். அப்பாவோ அம்மாவோ இல்லை சார், அப்பா போன பிறகு தான் கிளைமே வரும். இல்லை அதான் அப்பாவோ இல்லை சார், அதான் சொல்கிறேன். எய்தர்வே யாராவது யார் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க இறந்து போனால், கரெக்டா? யாரு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா இறந்து போனால் அப்போ அப்பா ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா அம்மா இருப்பாங்க இல்லையா, அம்மா கொடுக்கலாம். லீகல் கார்டியன் கொடுக்கலாம். லீகல் கார்டியன் கொடுக்கலாங்கிற ப்ரொவிஷன் இருக்கு. ஜோனல் ஆபீஸ்ல அண்டர் ரைட் பண்ணணும். அது அவ்வளவுதான். ரிவைவலுக்கு, ஈவன் ப்ரொபோசலுக்கே ரிவைவலுக்கு லீகல் கார்டியன் தான் ஜோனல் ஆபீஸுக்கு தான் போகும். கரெக்டா சார் நான் சொல்றது? ஸோ கரெக்ட் சார், கரெக்ட். அதனால தான் சர்க்குலரை போட்டிருக்கேன். சார் தான் எனக்கு அந்த சர்க்குலர் அனுப்பிச்சார். நானா என்னோட கேஸ் அனுபவத்திலே 2 பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, அதனால அந்த சமயத்தில் பிடபிள்யூபி இருக்குன்னு சொல்லி நீங்க கொடுக்கலாம். ஆனா அந்த 5 வருஷம் பிபிடி இருக்கணும், அது ஒரு கண்டிஷன் இருக்கு. குழந்தையோட வயசு 25 வயசு வரைக்கும் தான் கொடுக்க முடியும். அதை நம்ம சொல்லி புரிய வைக்கணும். அது மாதிரி சர்வீஸ் பண்ணா அந்த ஃபேமிலிக்கு நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இந்த சர்க்குலரை காமிக்கிறேன். இந்த மாதிரி எல்ஐசி எல்லாம் அப்பப்போ முன்னாடி டேர்ம் ரைடர்னு இருந்தது. சில்ட்ரன்ஸ் பிளானுக்கு முன்னாடி டேர்ம் ரைடர் சம் அஷ்யூர்டுன்னு இருந்தது. புரிஞ்சா உங்களுக்கு? அதுக்கு உண்டான சர்க்குலர் தான் இது. இப்போ அது கிடையாது. இப்போ டேர்ம் ரைடருங்கிறத நம்ம தனியாக கொண்டு வந்துட்டோம். சில்ட்ரன்ஸ் பிளானுக்கே முன்னாடி டேர்ம் ரைடர் ப்ரொபோசர் கொடுத்துட்டு இருந்தாங்க. டேர்ம் ரைடர் டெஃபினட்டாக மைனர் கொடுக்க முடியாது. ஓகே, அது புரிஞ்சுக்கோங்க. டேர்ம் ரைடருங்கிறது ஒன்லி மேஜருக்கு தான், ப்ரொபோசர் தான் கொடுக்க முடியும். அதுக்குமே இது பண்ணலாம் அப்படின்னு பண்ணலாங்கிறத ப்ரூஃபோட சார் அனுப்பிச்சார் எனக்கு. நான் அதை காமிக்கலாம். நான் அனுபவத்தில் பண்ணினா கூட இந்த சர்க்குலர் எங்கிட்டையும் கிடையாது. அவர் எதேச்சா சார் அனுப்பிச்சார் பிடபிள்யூ கிளாஸ் நடத்துறதுனால. ஸோ தேங்க்ஸ் டு கன்னிகுமார் சார். ஸோ இந்த சமயத்தில் அதை என்லைட்டட் பண்ண விரும்புகிறேன். இது நிறைய பேருக்கு தெரியாது இந்த பாயிண்ட். நீங்கள் இதை மாதிரி சர்வீஸ் பண்ணீங்கன்னா நல்ல உங்களுக்கு ஒரு ஸ்கோப்பு, நிறைய ஒரு பாலிசி ஹோல்டர் மத்திய இதில் ஒரு எமோஷனல் அட்டாச் ஆகி நிறைய பாலிசிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கரெக்டா? இப்போ அந்த சமயத்தில் பிடபிள்யூபி வேண்டாம் அப்படின்னா பிரீமியத்தை குறைச்சிருவாங்க. அதுதான் கீழே போட்டுருக்கு பாருங்க. வேர் நோ சப்ஸ்டியூஷன் ஆஃப் ப்ரொபோசர் இஸ் டிசைர்ட் ஆர் பாசிபிள். இப்போ எனக்கு வேண்டாம், பரவாயில்ல பிடபிள்யூ இல்லாட்டா பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் அதுக்கு தக்கன அந்த பிரீமியத்தை குறைச்சிருவாங்க. ரைட்டா? அப்படி பார்த்துக்கணும். நான் சொல்கிற கேஸ் பிடபிள்யூ எடுக்காத கேஸு. பிடபிள்யூ எடுத்திருந்தா ப்ராப்ளம் கிடையாது வச்சுக்கோங்களேன். இறந்து போனால் ஆட்டோமேட்டிக்காக பிடபிள்யூ கொடுக்க போகிறாங்க. ரிவைவல் கேஸுக்கு தான் இந்த சர்க்குலர் மெயினாக புரிஞ்சுக்கோங்க. திஸ் சர்க்குலர் இஸ் மெயின்லி ஃபார் ரிவைவிங் தி மைனர் லைஃப் பாலிசிஸ் வித் பிடபிள்யூபி. ஓகே, டெத் கிளைமுக்கு என்ன சார் வேணும்? சேம் டெத் கிளைம் இதுதான். எல்லாத்துக்கும் எப்படி பண்ணுறீங்களோ அதே தான் கொடுக்கணும். பாலிசி எல்லாரையும் காமிக்கணும். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதே ப்ரொசீஜர் தான் பண்ணிவிட்டு, ஏன்னா ப்ரீமியம் வெயிட் பண்ணுறாங்க இல்லையா, எல்லாத்தையும் எவிடன்ஸோடு கொடுக்கணும். இப்படி தான் இருக்கும் என்டார்ஸ்மெண்ட்டு. இது என்னோட பாலிசி ஹோல்டருக்கு நடந்ததை என்டார்ஸ்மெண்ட் காப்பியை நான் வச்சுட்டு இருந்தேன். உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ப்ரீமியம் வெய்வர் பெனிஃபிட் என்டார்ஸ்மெண்ட். ஹரிதாங்கிற பொண்ணோட அப்பா இறந்து போயிட்டார். ஃபியூச்சர் ப்ரீமியம்ஸ் வேர் வெய்வ்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், 7/3/2018 இந்த லெட்டர் கொடுத்துருக்காங்க. 2/11/2016 இறந்து போயிருக்காரு அவரு. ஸோ அவங்களுக்கு அந்த ப்ரீமியம் இது வரைக்கும் பாருங்க, டெஃபர்டு டேட் 5/24/2024 லாஸ்ட் பேமெண்ட் வரைக்கும் வெய்வாயிருக்கு. அப்போ பிடபிள்யூபி கொடுத்த பெனிஃபிட்டை காமிக்கிறதுக்கு தான் இந்த என்டார்ஸ்மெண்ட். ஸோ அப்போதே சொன்னாங்க இல்லையா லெட்டர் கொடுப்பாங்கன்னு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா கூட இந்த என்டார்ஸ்மெண்ட் பாலிசி டாக்குமெண்ட்ல நான் எடுத்து வச்சிருந்தேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வேண்டியது. இது என்னோட பிரான்ச்சில் விஜயலட்சுமி மேடம்னு அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே வாட் எல்ஸ் யூ வாண்ட்? பிடபிள்யூட பெனிஃபிட் பாருங்க. 2016 அப்பா இறந்திருக்காரு. ப்ரீமியம்ஸ் வேர் வெய்வ்டு.
ஃப்ரம் நவம்பர் 2016லேருந்து அந்த டேட் பாருங்க, குழந்தையினோட எனிவே மேஜர் வரைக்கும் தானே பண்ணுவாங்க அந்த பிரீமியம் அந்த பாலிசி. ரைட்டா? 5/2024 எவ்வளவு பிரீமியம் வைவ் ஆயிருக்குன்னு மாத்திரம் பார்த்துக்கோங்க. இதுதான் என்டார்ஸ்மெண்ட். ரைட்? இப்போ வந்து எஸ்பியும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதர் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் பேஸ் பாலிசிக்கு என்ன கண்டிஷன்ஸோ அதே தான் ரிவைவல் எல்லாமே. சார் கூட கன்னிகுமார் சார் அடிக்கடி சொல்லுவார், எப்போதுமே கிரேஸ் பீரியட்ல தான் எல்லாமே கட்டியானோம். ஆல் ரைடர்ஸ் இல்லாட்ட எந்த ரைடருமே உயிரோட இருக்காது. அவர் உயிரோட இல்லைன்னா இந்த ரைடரும் உயிரோட இருக்காது. ஸோ ரைடர் பிரீமியம் எதுவுமே கிரேஸ் பீரியட்ல கட்டிட்டா நல்லது. நம்ம தனியாவா கட்டுறோம் ரைடர் பிரீமியம், எல்லாம் சேர்ந்து தானே கட்டுறோம். ஃபார் எனி பாலிசி அட்லீஸ்ட் டியூ டேட்ல கட்டணும்னா கிரேஸ் பீரியடுக்குள்ள 28 நாளுக்குள்ள இல்லை 30 நாள் வச்சிருக்காங்க, அந்த டேட்குள்ள கட்டிடணும். ரைட்டா? ஸோ நோ லோன்லாம் கிடையாது. பிடபிள்யூல ஃப்ரீ லுக் பீரியட் உங்களுக்கே தெரியும், 30 நாள்னு சொல்லிட்டேன். இதுக்கு தனி ஃபார்மு 300 ஃபார்மு பிடபிள்யூபி லீகல் கார்டியனுக்கு கொடுக்கலாம். அண்டர் ரைட்டிங் டெசிஷன் வந்து ஜோனல் ஆஃபீஸில் லீகல் கார்டியனுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். என்ஆர்ஐ எஃப்என்ஏஓஸு கொடுக்கலாம். அவங்க வந்து ப்ரிஃபர்டு இல்லை ஸ்பெஷல் நான் மெடிக்கலில் வந்தால் மட்டுமே. சரியா? இப்போ ஒரு சின்ன இலஸ்ட்ரேஷன் இப்போ காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பிளான், அப்கோர்ஸ் இது பழைய பிளான் வச்சுக்கோங்களேன், 914ல் காமிக்கிறேன். ரைட்டா? 10 வயசு என்டோமெண்ட் பிளான், 25 வருஷம், 10 லட்சம் ரூபா. ரைட்? இங்க அதே ஆளுக்கு அவன் அப்பாவுக்கு ஜீவன் லட்சியா கொடுத்துருக்கேன். ஏன் அப்படி போட்டேன்னா இன்டென்ஷனாக தான் போட்டேன். ரைட்டா? இந்த ஜீவன் லட்சியா கொடுத்துருக்கேன் 15 லட்சத்துக்கு. டேர்ம் அஷூரன்ஸ் 5 லட்சம், கிரிட்டிக்கல் இல்னஸ் 10 லட்சம். எனவே இப்போ கிடையாது, இது பழைய பிளான்னால காமிக்கிறேன். ரைட்டா? இங்க பாத்தீங்கன்னா பேசிக் சம் அஷ்யூர்ட் 15 லட்சம் ஜீவன் லட்சியாக்கு. ரைட்? ஆனுவல் பிரீமியம் 69,425. ஆனுவல் பிரீமியம் வித்தவுட் ஜிஎஸ்டி அண்ட் பிடபிள்யூ ரைடர் பிரீமியம் இங்க வந்து 36,909 ரூபா. யாருக்கு? இந்த பிரணவங்கிற பையனுக்கு. அப்பாவுக்கு சங்கருங்கிற பேரு. ரைட்டா? டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர் இது பார்த்துட்டீங்க இல்லையா? இப்போ அடுத்த இது பாருங்க. இப்போ இங்க வந்து ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க ஆன்சர். ஆனுவலைஸ்டு பிரீமியம் இன்டு 25 மைனஸ் ஏஜ், ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியம் பெய்டு, எஸ்யூசி லெஸ் ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியம் பெய்டு. ஸோ இங்க வந்து 5,16,726 இஸ் தி எஸ்யூசி ஃபார் பிடபிள்யூபி ரைடர். கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் 10 லட்சம். அது எனிவே அது ஸ்டாண்டர்ட் லோன், அதனால நான் மெடிக்கல்ல தனியாக போயிடும். டோட்டல் பார்த்தீங்கன்னா 36,66,726. கிரிட்டிக்கல் இல்னஸை கழிச்சிட்டேன். எஸ்யூசி ஃபார் சங்கர் ப்ரொபோசல் 26,66,726 அப்படின்னு வச்சுப்போம். இது ஒரு அண்டர் ரைட்டிங் பர்பஸுக்கு. இப்போ மெயினாக வர சினேரியோ 1, அந்த அப்பா வந்து சங்கருங்கிறவர் வந்து 37 வயசு, அவரோடு 37 வயசுல இறந்து போகிறார், குழந்தை 15 வயசா இருக்கிறப்போ. அப்ப என்ன ஆகும்? இந்த ஃபியூச்சர் பிரீமியம் ஆஃப் பிரணவோட பாலிசி 36,909 ரூபா இருந்தது இல்லையா? 10 வருஷத்துக்கு வெய்வாயிரும். கரெக்டா? 25 வயசு, 25 மைனஸ் இது 15, 10 வருஷம் போட்டிருக்கேன். 3,69,090 ரூபா வெய்வாயிரும். ஆனால் பிரீமியம் நீட்ஸ் டு பி பெய்டு ஆஃப்டர் த பிடபிள்யூபி ரைடர் டேர்ம். இங்க புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, 25 வருஷம் போட்டிருக்கேன், 10 வருஷம்னா 35 வருஷம் இல்லையா? அதனால அப்படி போட்டிருக்கேன். ரைட்? இப்போ சினேரியா 1 பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் 15 லட்சம், டேர்ம் அஷூரன்ஸ் 5 லட்சம், இது ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ். ஒரு 34 வயசுல அந்த சங்கருக்கு வந்து இஸ் டயக்னாஸ்டு வித் பிரெயின் டியூமர் வச்சுக்கோங்க. அப்போ அந்த 10 லட்ச ரூபா கிடைச்சிரும். கரெக்டா? இது கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கு உண்டானது பெனிஃபிட். அது வாங்கிடுறாரு. கிரிட்டிக்கல் இல்னஸ் உங்களுக்கு தெரியும், எப்போதுமே உயிரோட இருந்தால் தான் கொடுப்பாங்க. 30 நாள் இருக்கணும், டயக்னாஸ் ஆகி 30 நாள் உயிரோட இருக்கணுங்கிற கண்டிஷன் இருக்கு. ரைட்டா? அதை பற்றி நம்ம உள்ள போக வேண்டாம், ஏன்னா இன்னைக்கு கிளாஸ் வந்து பிடபிள்யூபி. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 37 வயசுல அவரோட சங்கரோட 37 வயசுல குழந்தை 15 வயசா இருக்கிறப்போ அவர் இறந்து போகிறார் வச்சுப்போம். அப்போ இந்த ஜீவன் லட்சியாவுக்கு உண்டான பெனிஃபிட் கிடைச்சிருமா? 1,50,000. எப்படி? 10% ஆஃப் தி சம் அஷ்யூர்டு மேல 15 lakhs போட்டிருக்கேன்.
அப்போ அந்த பாலிசி எப்போ முடியறது? 2047, ரைட்டா? 2040, 2027 2040, 14 வருஷத்துக்கு எஸ்பி வாங்கிடுவார். 14 × 1.5 லட்சம் பார்த்தீங்கன்னா வரும் 21 lakhs வரும். டேர்ம் அஷூரன்ஸ் இறந்து போன உடனே கொடுத்துருவாங்க, கரெக்டா? அப்போ மெச்சூரிட்டியில ஏன்னா எப்போதுமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோட முடிச்சுட்டு கடைசி மெச்சூரிட்டியில் 110% கொடுப்பாங்கிறதா போட்டிருக்கேன், ரைட்டா? போனஸ் வச்சுக்கலாமே 14,50,000. இப்போ டோட்டல் டெத் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா 67 lakhs. ஒய் ஐ எம் சேயிங் எஸ், இது இல்லாமல் பிடபிள்யூபி பெனிஃபிட் அவைல் பண்ணிட்டார் 3,69,000 ரூபா, ரைட்டா? 69,900 கிராண்ட் டோட்டல். ஏன் இதை காமிக்கிறேன்னா, இஃப் எவ்ரி திங் கோஸ் வெல் தட்ஸ் ஃபைன். இந்த மாதிரி நீங்க ரைடர் கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட்? லக்ஷயாவும் நீங்க சேர்ந்து காம்பினேஷனோட கொடுத்தீங்கன்னா பிடபிள்யூபி ஒரே கல்ல 4 மாங்காய் அடிக்கிற மாதிரி பிடபிள்யூபிக்கு உண்டான இதுவும் வந்துடுறது. ஏன்னா குழந்தைக்கு பாலிசி கொடுக்குறப்ப நீங்க இவருக்கு தனியா பாலிசி கொடுக்குறீங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். குழந்தைக்கு பாலிசி கொடுக்குறப்ப பிடபிள்யூபியும் அவருக்கு சேர்த்து கொடுக்குறீங்க, அதுக்கும் பெனிஃபிட் வருது. ஏன் சார் நீங்க போட்டதை பார்த்தா இறந்து போற மாதிரியே போட்டிருக்கீங்களே? இறந்து போனால் என்ன ஆகும்? அதனால தான் இன்செப்ஷன் ஸ்டேஜ்லேயே போட்டுருணும். மனுஷனோட லைஃப் எப்படி நம்ம அப்புறம் கொடுத்துக்கலாம், நம்ம வைக்கக்கூடாது. அதனால தான் லக்ஷயாவோ காம்பினேஷனோட நீங்க போடணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இதை காமிக்கிறேன். வேற எந்த பாலிசிலையும் நீங்க அந்த மாதிரி ஒரு 10% ஆஃப் தி இன்கம் பெனிஃபிட் கிடையாது. அதனால லக்ஷயா பிளான் இருக்கு. ஸோ குழந்தைகள் பாலிசியா பார்க்கணும்னு இருந்தா கூட அவருக்கு பாலிசி இருக்கான்னு ரெவியூ பண்ணிட்டு அந்த 5 லட்ச ரூபா அந்த ஆனுவலைஸ்டு பிரீமியம் அக்ரிகேட் பிரீமியம் எல்லாம் பார்த்துட்டு நம்ம இதை பண்ணணும். எனிவே டெத் பெனிஃபிட் இஸ் டாக்ஸ் ஃப்ரீ, உங்களுக்கு தெரியும், கரெக்டா? 5 லட்சத்துக்கு மேலே போனால் கூட ஆனுவலைஸ்டு அக்ரிகேட் பிரீமியம் 5 லட்சத்துக்கு மேலே போனால் கூட டெத் பெனிஃபிட்ஸ் இஸ் டாக்ஸ் ஃப்ரீ அண்டர் செக்ஷன் 1010D நம்ம போன வாரம் பார்த்தோம். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா? ஆமா சார், ஆமா சார். ரைட். புரியலன்னா அப்புறம் கேளுங்க. இப்போ என்ன சொல்ல வரேன்? நான் அப்போதே காமிச்ச மாதிரி தான். கண்டிப்பாக பிடபிள்யூபி இல்லாமல் பாலிசி கொடுக்கக்கூடாது. மைனர் பாலிசியை தயவு செய்து பிடபிள்யூபி இல்லாமல் கொடுக்கக்கூடாது. இப் பாசிபிள் பாலிசி ஹோல்டருக்கு வேற பாலிசி இல்லைன்னா ப்ரிஃபர்டு பாலிசி இஸ் வென் யூ கிவ் சில்ட்ரன்ஸ் பிளான் ஜீவன் லக்ஷயாவோட சேர்ந்து கொடுங்க, டபுள் பெனிஃபிட் ஆகும், சரியா? இதுல என்னன்னா பேசிக் பெனிஃபிட்டோட நிறைய கவரேஜ் பாலிசி ஹோல்டருக்கு இல்லாமல் நமக்கும் பெனிஃபிட் இருக்கு, நிறைய கமிஷன் வரும். ஃபேமிலி இஸ் ப்ரொடெக்டட் இன் தி ஈவெண்ட் ஆஃப் நோ ஆப்சன்ஸ் ஆஃப் தி பிரெட் வின்னர். இன்க்ரீஸ் இன் ப்ரீமியம், இன்க்ரீஸ் இன் ஏஜென்சி கமிஷன். இதே நம்ம எல்லாமே ரைடரை பற்றி தரவு நாலேஜ் இருக்கணுங்கிறதெல்லாம் இந்த இஎஸ்பிஸ் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுனால இதை காமிக்கிறேன். சரி, ஃபைனலாக என்ன சார் சொல்ல வரீங்க? ப்ரப்போசல்ஸ் எப்பெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக பிடபிள்யூபி கொடுக்க வேண்டும். இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பாலிசி ஹோல்டர். பாலிசி ஹோல்டர் நலன் தான் முக்கியம், அவங்களுக்கு வேண்டி தான் நம்ம இருக்கோம். பெய்டப் வேல்யூ ப்ரொவிஷன் கிடையாது இதில் ரைடர்ஸுக்கு. ரைடர்ஸ் பெனிஃபிட் ஆட்டோமேட்டிக்காக லேப்ஸ் ஆகிடுதுன்னா போயிடும், திரும்பி ரிவைவ் பண்ணால் உள்ளே கொண்டு வரலாம். பேஸ் பாலிசியோட சேர்ந்து தான் ரிவைவ் பண்ண முடியும், தனியாக ரைடர் மாத்திரம் ரிவைவ் பண்ண முடியாது. மேக்ஸிமம் ஏஜ் அட் என்ட்ரி 55, மேக்ஸிமம் கவர் சீசிங் ஏஜ் 70 years. லேப்ஸ்டு பாலிசிஸ் கேன் பி ரிவைவ்டு. பேஸ் பாலிசியோட சேர்ந்து தான் ரிவைவ் பண்ண. லோன் கிடையாது. நோ டிஸ்கவுண்ட் ஃபார் ஹையர் சம் அஷ்யூர்ட். ரைடருக்கு ஹையர் சம் அஷ்யூர்ட் எடுத்ததுனால டிஸ்கவுண்ட் ப்ரீமியம் கிடையாது. அதாவது ஹையர் சம் அஷ்யூர்டு ரிபேட்னு சொல்கிறாங்களே, அதை சொல்ல வரேன். பிடபிள்யூ ரைடருக்கு எப்போனாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கேன்சல் பண்ணி திரும்பி ரீஇன்ஸ்டேட் பண்ண முடியாது, ரீஆப்ட் பண்ண முடியாது. வேர் த ப்ரொபோசல் இஸ் நாட் கம்மிங் அண்டர் நான் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும். ஃபினான்ஷியல் அண்டர் ரைட்டிங் எனிவே தெரியும், அது கண்டிப்பாக கொடுத்தாலும். ரைட், தேங்க்யூ. நவ் ஐ வில் ஸ்டாப் திஸ். ஐ வில் ஷோ ஒன் illustration எக்ஸல் காமிக்கிறேன். இப்போ இந்த இது தெரியறதா ஸ்கிரீனு? ஆமா சார், தெரியும். தெரியும் சார். இப்போ பார்த்தீங்கன்னா என்டோமெண்ட் பிளான் கொஞ்சம் அப்படியே இதை ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் வேகமாக இருக்கும், ஆனால் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்டோமெண்ட் பிளானை பார்க்கலாம். 714. குழந்தையனோட வயசு 8, அப்பாவனோட வயசு 34. அப்பாவோ அம்மாவோ ஹோவர் இட் இஸ் 10 லட்ச ரூபா சம்மஷோடு. பிரீமியம் பேயிங் டைம் 25, ரைட்டா? ஏன்னா என்டோமெண்ட்ல வந்து பிபிடி எல்லாமே போத் ஆர் சேம். இயர்லி பிரீமியம் ஜிஎஸ்டி இல்லாமல் 37,356 ரூபா. பிடபிள்யூபி ரைடர் பிரீமியம் 1,336 ரூபா.
பிடபிள்யூ ரைடர் பிரீமியம் 30% மேலே போகக்கூடாதுங்கிற கண்டிஷன் இருக்கு. பேசிக் பிரீமியத்தில் 30% மேலே போகக்கூடாது. எனி ரைடர் ஆல் பிரீமியம் ஆல் ரைடர்ஸ் புட்டுகுதர் 30% மேலே போகக்கூடாது. பேஸ் பிரீமியம் முன்னாடி 100% இருந்தது, இப்போ 30% ஆக்கிட்டாங்க. அதை பற்றி நம்ம இப்போ கவலைப்பட வேண்டாம். ஸோ கிராஸ் பிரீமியம் 38,692 ஏ பிளஸ் பி. புரிஞ்சுதா? இப்போ டோட்டல் கிராஸ் பிரீமியம் எவ்வளவு? 9,67,300 ரூபா. C19 இன்ட்டு C10. C19 இந்த இருக்கு, C10 எங்க இருக்கு? இந்த இருக்கு. 25 வருஷத்துக்கு இவ்வளவு கட்டணும் இல்லையா? கரெக்டா? பிடபிள்யூ ரைடர் பிரீமியம் 22,712. இந்த பியும் கரெக்டா? இந்த பியும் இதையும் பெருக்கணும், அவ்வளவுதான். 2.35% வருது, அவ்வளவுதான். ரைட்டா? இப்போ மெச்சூரிட்டியில் என்ன சார் வரும்? இங்க எப்படின்னா மெச்சூரிட்டி என்ன வரும் அது ஒரு போட்டிருக்கேன். மெச்சூரிட்டியில் டோட்டல் பெனிஃபிட் போட்டிருக்கேன். இது வந்து ஆப்பிள் என்ன வருதோ ஒரு மாதிரி கால்குலேஷன் பண்ணி டோட்டல் ப்ரீமியம் எவ்வளோ பே பண்ணியிருக்கு, 16 lakhs மெச்சூரிட்டி நெட் வருது வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே என்னன்னா இதை வரைக்கும் விட்டுருங்க. அஸ்யூமிங் இந்த குழந்தை 8 வயசுல ஆரம்பிச்சிருக்கோம், 13 வயசு ஆறப்போ அப்போ ஃபாதர் வந்து 34, 5, 39, 39 வயசா இருப்பார் இல்லையா? அப்படி இருக்கிறப்போ அவர் இறந்து போயிட்டாருன்னு வச்சுப்போம். இப்போ எப்படி ப்ரீமியம் பெனிஃபிட் கால்குலேட் பண்ணுறாங்க? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ப்ரீமியம் எவ்வளோ கட்டணும் அவர்? பாலிசி டேர்ம் 25 இருந்தால் கூட 25, 8, 5, 13, 25 மைனஸ் 13, 12 வருடங்களுக்கு தான் அந்த ரைடர் பெனிஃபிட் உண்டு. கரெக்டா? ஏன்னா 25 வயசோட ரைடர் பெனிஃபிட் முடிஞ்சிடுறது. அகைன் 25 வயசோட ரைடர் பெனிஃபிட் முடிஞ்சிடுறது. 25, 8, 33 தான் பாலிசி முடியும். கரெக்டா? அப்போ 8 வருஷத்துக்கு பாக்கி கட்டி ஆகணும். ஸோ ரைடர் பிரீமியம் டேர்ம் முடிந்து விட்டதனால் திரும்பி ரைடர் பிரீமியம் அதோட முடிந்து விடும். அதுக்கப்புறம் பாலிசி நீட்ஸ் டு பி கண்டினியூட் பை பேயிங் த பிரீமியம். வெய்வர் அதோட முடிந்து விடும். 25 வயசு தானே கணக்கு, அதனால தான் போட்டிருக்கேன். பேலன்ஸ் 8 வருஷத்துக்கு கட்டணும். 13 வருஷம் 25 மைனஸ் இது 12 வருஷம் பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட் அவைல் பண்ணியாச்சு. 4,48,272 ரூபா. ரைட்டா? 33 வயசு மெச்சூரிட்டி ஏஜ். எப்படி? 8 பிளஸ் 25 33 ஆச்சா? 13 ஆமா சார். 13 வயசு வரைக்கும் பணம் கட்டியிருக்காரு. 25 வயசுல பிபிடி முடியறது, தட் இஸ் பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட் முடியறது. 25 மைனஸ் 13 12 வருஷத்துக்கு வெய்வர் பெனிஃபிட் அவைல் பண்ணிட்டாரு. 26வது வயசுல இருந்து 33 வயசு வரைக்கும். ஏன்னா குழந்தைகள் 25 வயசு ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த 25 வயசுனோட தாத்பரியம் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு மெடிக்கல் பிளான்லயே அப்படிதான் இருக்கும். 25 வயசுக்கு மேல யூ கேனாட் ஆட், அவங்க தனியாக தான் பண்ணிக்கணும். கரெக்டா? அதனால தான் அந்த 25 வயசு வச்சிருக்காங்க. 25 வயசுக்கு மேலனா ஒருத்தன் வேலை பார்க்கணுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இந்த கண்ட்ரியில இருக்கு. அப்போ அப்பா அம்மாவை நம்பி இருக்கக்கூடாதுங்கிற கண்டிஷன். அதனால தான் ஸோ ஹீ வில் எனிவே 18 இயர்ஸ் ஆயிடுச்சுனாலே ஹீ வில் பிகம் தி ஆட்டோமேட்டிக்காக அவர் தான் லைஃப் இன்சூராக இருந்தால் கூட பாலிசியோட அவர் ஆயிடுவார். இப்போ இந்த 8 வருஷ பிரீமியம் அவர் கெட்டியாக வேண்டுங்கிறதுக்கு சொல்றதுக்கு தான் இது. இப்போ எகைன் லாபுக்கு வரலாம். 2வது காலம் அதே 736, 8 அதே வயசு அதே ஆள் வச்சுக்கோங்க. 16 வருஷம் 16, 8, 24, 25 வருஷம் போட்டிருக்கேன். கரெக்டா? 25 வருஷம் டேர்ம்னா 16 வருஷம் கெட்டா போறமே பிபிடி லாபில். அப்படி இருக்கிறப்ப இதே தானே 8, 5, 13. கரெக்டா? 8, 5, 13 13னா 5 வருஷம் கட்டியாச்சு. அப்போ 16 மைனஸ் 5 11 வருஷம் பிரீமியம் கட்டி ஆகணும். கரெக்டா? 11 வருஷம் பிரீமியம் ரிவைவ்டு. பார்த்தீங்கன்னா தெரியும். D14 எங்க இருக்கு? இங்க D13ங்கிறது இங்க இருக்கு. 39ங்கிறது 11 வருஷம். எப்படி? 16 மைனஸ் 5, ஏன்னா 5 வருஷம் பிபிடி கட்டிட்டாரு. 8, 5, 13 சொன்னேன் இல்லையா? 11 வருஷம் பேலன்ஸ் கட்டியானோம். கரெக்ட்? 11, 5, 16. இந்த அப்பனா 25 வயசு. அப்போ இந்த பாலிசியை பொறுத்த அளவில் 8, 5, 13. கரெக்டா? 8, 5, 13 பிளஸ் ஒரு 11 வருஷம் கட்டினா அது வித்தின் த பீரியட்குள்ள வந்துடுறது. அதனால ஃபியூச்சர் பிரீமியம் கட்ட தேவையில்லை. இங்க அடுத்தது அமிர்த் பால் பாருங்க. அமிர்த் பால் வந்து நீங்க வந்து அமிர்த் பால் கொடுக்கணும்னா அதை வந்து 5 வருஷம்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. மேக்சிமமே 7 வருஷம் டேர்ம் தான் அது கொடுக்கணுமேனு பிடபிள்யூ கொடுத்துருக்காங்க. அதனால இன்செப்ஷன்லேயே கொடுத்துருங்க. அமிர்த் பாலை பற்றி இங்கே ரொம்ப பேச தேவையில்லை. ஏனென்றால் நீங்கள் வந்து ஒன்று பிகினிங்லேயே கொடுக்கணும், இல்லாட்டா அட்லீஸ்ட் அடுத்த வருஷமாவது கொடுக்கணும். ஏன்னா அங்கே மேக்ஸிமம் பிபிடியே 7 வருஷம் தான்.
அதுவும் நீங்க 7 வருஷம் கொடுத்திருந்தா மட்டுமே. 5 வருஷம் கொடுத்திருந்தீங்கன்னா எப்படி பண்ண முடியும்? 5, 6, 7 கொடுக்கலாம்ல அமர்த்துப்பார்ல. அது புரிஞ்சுக்கோங்க. நவ் பீமா ஜோதி. ஏன் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன்னா நமக்கு தெரிஞ்சுக்கணும் எப்படி பிரீமியம் வெய்வ் ஆகுது. இப்போ பீமா ஜோதி உங்களுக்கு தெரியும், 20 வருஷம்னா 15 வருஷம் கட்டினா போதுமானது இல்லையா? 15 எட்டும் 23. அப்போ பாலிசி டேர்ம் 20 வருஷம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் பாலிசி டேர்ம் 20 வருஷம் கரெக்டா. ஆனால் பிபிடி 15 வருஷம் தானே. 8 13, அங்கேயும் 12 வருஷத்துக்கு உண்டான பிரீமியம் வெய்வுடு ரைட்டா. அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்க, தருண் அண்ட் பீமாஸ்ரீ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தருண் 8 வருஷம் குழந்தை அதே ஏஜ் தான் போட்டுருக்கேன், கன்ஃபியூஸ் ஆக வேண்டான்னு. 10 லட்சம் ரூபா. பாலிசி டேர்ம் எவ்வளவு? 17 கரெக்டா. 25 மைனஸ் 8 தானே. பிபிடி எவ்வளவு? 20 மைனஸ் 8. தருண்ல அப்படிதானே. தருண்ல ஒரே ஒரு கண்டிஷன் உங்களுக்கு தெரியுமா? பிபிடி தருண்ல ஜென்ரலா 17 வயசு வரைக்கும் மைனர் வரைக்கும் கொடுக்கலான்னு போட்டிருக்காங்க. பிடபிள்யூபி இந்த தருண் பிளான் மாத்திரம் 15 வயசு வரைக்கும் போட்டிருக்காங்க. ஐ டோன்ட் நோ ஒய், பட் தேர் இஸ் எ ரீசன். 15 + 5 20 வயசோட முடியுங்கிற கணக்கில் போட்டிருக்காங்க. தருண் பிளான் கொடுக்குறப்ப கேர்ஃபுல்லா இருங்க. 17 வயசு வரைக்கும் மைனர் லைஃப் கொடுக்க முடியாது. ஆஸ் பர் சர்க்குலர் 15 வருஷம் தான் போட்டிருக்காங்க. ஏன் போட்டிருக்காங்கன்னு என்கிட்ட கேட்காதீங்க. சர்க்குலர்ல அப்படிதான் போட்டிருக்காங்க. மிச்ச பிளான்லாம் 17 வயசு மைனருக்கு கொடுக்கலாம், ப்ரொவைடர் 5 வருஷம் பிபிடி இருக்கணும். இங்கேயும் அதே 5 வருஷம் பிபிடி இருக்கணும். ஆனால் 15 வயசுக்கு மேலே கொடுக்க முடியாது பிபிடி. அதனால ஆல்வேஸ் பெட்டர் இன்செப்ஷன் ஸ்டேஜில் கொடுத்துடணும். கொடுக்க முடியாத பட்சத்தில் இந்த ஏஜை பார்த்துக்கணும். இப்போ தருண் பார்க்கலாம். ப்ரீமியம் பெயிண்ட் 12 வருஷம் தான் இல்லையா? ஏன்னா 8 வயசுல தானே என்ட்ரி ஆறாங்க. 20 மைனஸ் 8 12, அதான் பிபிடி. 25 மைனஸ் 8 17, அதுதான் பாலிசி டேர்ம் இயர்லி பிரீமியம். பிடபிள்யூ ரைடர் பிரீமியம் இது ரைட்டா. கிராஸ் பிரீமியம் A + B, இதுதான் பிரீமியம். டோட்டல் பிரீமியம் எவ்வளவு? C19 எங்க இருக்கு? இந்த இருக்கு C19 இல்லையா. 75. C10 எங்க இருக்கு? இந்த இருக்கு 12. 12 வருஷத்துக்கு எவ்வளவு பிரீமியம் கட்டணும்? 9 lakh 3,984. டோட்டல் பிடபிள்யூபி பிரீமியம் எவ்வளவு? 2012 × 12 ரைட், 34,204 ரூபா. 3.78% தான் பிரீமியம். மெச்சூரிட்டி ஏஜ் 25. இதெல்லாம் பெனிஃபிட் வருதுன்னு வச்சுப்போம். இப்போ அதே மாதிரி தான். அதே 13 வயசுல 39 வயசுல ப்ரொபோசர் இறந்து போனா என்ன ஆகுது? 39 13 வயசு ரைட்டா. குழந்தையோட 13, 8 + 13, 8 + 13 கரெக்டா. அப்போ எவ்வளோ பிபிடி கட்டணும்? இங்க 12 வருஷம் இருக்கு. 5 வருஷம் 12 மைனஸ் 5 7 வருஷத்துக்கு கட்டி ஆகணும் இல்லையா. 7 வருஷத்துக்கு உண்டான பிரீமியம் ரிமைனிங் பிபிடி போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ பிரீமியம் வெய்வ்டு டுவர்ஸ் 7. புரிஞ்சுதா? 7 × C14. C14 எங்க இருக்கு? இந்த வரைக்கும் பாருங்க. 73,320 ரூபா. இந்த பிரீமியம் வெய்வ்டு. பிடபிள்யூபி கொடுக்காட்டா இந்த பெனிஃபிட் கிடைக்குமா? ஸோ பாலிசி பெனிஃபிட்ஸ் வில் பி இன்டாக்ட் இல்லையா. பாலிசி ஹோல்டர் இறந்து போனப்புறம் லைஃப் அஷ்யூர்டு இருக்கிறப்போ குழந்தைக்கு உண்டான பெனிஃபிட் சேரும். இப்போ இதுதான் முக்கியம் ரைட்டா. இங்க பீமாஸ்ரீயும் பாருங்க, அதே தான் போட்டிருக்கேன். இங்க 28 வருஷம் கொடுத்துருக்கேன். 24 வருஷம் பணம் கட்டி ஆகணும் பீமாஸ்ரீல கரெக்டா. இப்போ 28 வருஷம் ஆக்கியிருக்காங்க தெரியல. முன்னாடி 20ஓட முடிஞ்சது. இப்போ 28 வயசு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 8 வயசுல என்ட்ரி ஆச்சுன்னா 28 வயசு. இதெல்லாம் ஓகே. பெனிஃபிட்ஸ் உயிரோட இருந்தா எவ்வளவு வருங்கிறதெல்லாம் ஓகே. இறந்து போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ரிமைனிங் பிபிடி 12 வருஷம் இருக்குங்க. அப்போ 12 வருஷத்துக்கு பிரீமியம் வெய்வ்டு டுவர்ஸ் பிடபிள்யூபி ரைடர் எவ்வளவு? D14 எங்க இருக்கு? இந்த இருக்கு 44,149 ரூபா ரைட். D40 எங்க இருக்கு? 12 வருஷம். புரிஞ்சுதா உங்களுக்கு? எப்படின்னா 8 × 13 கரெக்டா. 13 × 18 8 வயசு சார். 5 பேலன்ஸ் டேர்ம். 24 வயசு வரைக்கும் கட்டினா போருமானது. 24 24 இது வரைக்கும் கட்டினா போருமானது பாலிசி டேர்ம். ஸோ 28 - 4 தானே. இதுதான் பார்க்கணும் ரைட்டா. அப்படி இருக்கிற பட்சத்தில்
ரிமைனிங் பிபிடி ஃபார் பிடபிள்யூபி 12 வருஷம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பிரீமியம் நீட்ஸ் டு பி waived ஃபார் 7 இயர்ஸ் ஆஃப்டர் தி எக்ஸ்பைரி. ஏன்னா 25 வயசோட முடிஞ்சிருது. 25 வயசோட முடிஞ்சிருச்சுன்னா இங்க வந்து 25 + 24 இல்லையா? 25 வயசோட முடிஞ்சிருது. 24 வருஷத்துக்கு பிரீமியம் கட்டியாகணும். கரெக்டா? 8 + 24 எவ்வளவு? 32. 32 - 25 எவ்வளவு? அதுதான் போட்டிருக்கேன். கரெக்டா? ஸோ பிபிடி 24, ஏஜ் 32, பிடபிள்யூபி 32 - 25 7 வருடங்களுக்கு உண்டான பிரீமியம் கட்டியாக வேண்டும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இலஸ்ட்ரேஷன். பிடபிள்யூபி டேர்ம் முடிந்தவுடன் பிரீமியம் கட்டியாக வேண்டும். அந்த குழந்தைக்கு ஆக்சிடென்ட் பெனிஃபிட் 18 வயசு முடிஞ்சவொடனே ஆட் பண்ணா அதையும் சேர்த்து கட்ட வேண்டும். ரைட்? இந்த இலஸ்ட்ரேஷன் காமிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு காமிச்சேன். ஐ திங்க் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. On behalf of our COT members, I thank you everyone. Thank you for joining. Now feedback and questions are welcome. எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லுவேன், இல்லைன்னா என்னோட எக்ஸ்பர்ட் சார் வந்து கன்னிகுமார் சார் அவர் ஆன்சர் பண்ணுவார். நான் அதை சார் முரளி, சொல்லுங்க முரளி சார். இப்போ வந்து பிடபிள்யூ பக்காவா புரிஞ்சு உங்களுடைய இது ஃபர்ஸ்ட் கிளாஸாக கொடுத்துருக்கேன். சரி, ரியலி சூப்பர். என்னோட ஒரே கொஸ்டின், நம்ம வந்து இப்போ பாலிசி கொடுக்கும்போது டெத் பெனிஃபிட்டுக்கு பதில் இது கொடுக்கலாம், ஏடிடிவி கொடுக்குறோம் நார்மலா மேஜருக்கு. அதே வந்து இப்போ அதே குழந்தைக்கு பாலிசி கொடுக்கும்போது அதே சுச்சுவேஷன் அப்பாவுக்கு என்ன பண்ண முடியும்? அப்பாக்கு அதாவது ப்ரொபோசருக்கு வந்து டெத் ஆகாம ஆக்சிடென்டல் டிசேபிலிட்டி ஆயிட்டாருன்னா அப்ப என்ன ஆகும்? அவரு இஸ் நாட் ஏபிள் டு ஏர்ன் மணி, இஸ் பெட் ரிடன், இஸ் ஆஸ் குட் அஸ் டெட், பட் இஸ் நாட், இஸ் அலைவ். ஸோ தட் ஏடிடின்ற கான்செப்ட் வந்து பிடபிள்யூல வர்றதுக்கு ஏதாவது இது இருக்கா? இந்த கிளாஸ் வந்து ஐ திங்க் ஐ அம் கிளியர். நான் சொல்ல வரேன், பிடபிள்யூக்கு என்ன பெனிஃபிட்ங்கிறத பத்தி உண்டானதை நான் பேசினேன். ஆமா ஆமா. இப்ப அப்பா வந்து நான் சொன்ன மாதிரி அந்த லக்ஷயாவே எடுக்கல வச்சுக்கோங்க. லக்ஷயாவே எடுக்கல. ஓகே. நீங்க சொன்ன மாதிரி அப்பா வந்து வேற ஏதோ பாலிசி எடுத்துட்டு ஏடிடிபி எடுத்திருக்காரு வச்சுக்கோங்க. ஏடிடிபிக்கு உண்டான அது உங்களுக்கு தெரியுமே, 120 மாசம் அந்த இது 10 அதெல்லாம் ஓகே சார். நான் வந்து இப்ப நம்ம இது கிளாஸ் கொடுத்துருக்கா இல்லையா, அப்புறம் 25 lakhs இருக்கும், ஈக்குவல் இன்சூரன்ஸ் இருக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்கா இல்லையா? அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு பாலிசி இருந்தாலும் ஏடிடிபி எடுக்கலன்னா அவருக்கு வந்து வேற ஏதோ பாலிசி இல்லவே இல்லை கூட வச்சுங்களேன். ஆஸ் பர் அவர் நார்ம்ஸ் வந்து வித்தவுட் பாலிசி ஆல்சோ தி கேன் கிவ் சில்ட்ரன் பாலிசி வித் பிடபிள்யூபி இல்லையா? அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன ஆகும் கேக்குறேன். டிபேட்டுக்காக இல்ல சார், இது தெரிஞ்சது கேக்குறேன். ஒன்னே ஒன்னு, பிடபிள்யூபி பெனிஃபிட் எப்ப அப்ளை ஆகும்னா யார் ப்ரொபோஸ் பண்றாங்களோ அவங்க இறந்து போனால் மட்டுமே அப்ளை ஆகும். அங்க டிசபிலிட்டி பாயிண்ட் இங்க வராது. ஓகே, டிசபிலிட்டி கிடையாது சார். டிசபிலிட்டிக்கு வந்து ரிலீஃப் கிடையாது, பிரீமியம் கண்டினியூஸா கட்டி தான் ஆகணும். ஆமா, அதுதான் இங்க வந்து பிடபிள்யூபி பத்தி பேசுறப்போ நம்ம வந்து டிசபிலிட்டிக்கு அங்க ப்ரொவிஷனே கிடையாது. ஒன்லி இஃப் இஸ் நாட் அலைவ், ஃபாதரோ மதரோ யாரு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க நாட் அலைவா இருந்தா மட்டுமே கிடைக்கும். இல்லாட்டா ஒன்றும் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்றீங்க எடுத்திருக்காங்க உயிரோடையே நல்லா இருக்காங்கன்னா, நல்லா இருந்தா ரைட் அவ்வளவுதான், லைஃப் என்ஜாய் பண்ணாங்க அவ்வளவுதான், ஒன்றும் நடக்கல. இட் இஸ் ஆல் த மோர் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே கொடுக்குறோம். இறந்து போனால் என்ன ஆகுங்கிறது தானே பாயிண்ட். அதுகளோட ப்ரொவிஷன் தான் இது. ரைட்டா முரளி சார்? முரளி சார் சரி, வேற யாராவது சார்? கன்னிகுமார் சார் ஹலோ. சொல்லுங்க சார். யாரும் ஏதோ ஆரம் வள்ளியப்பன் பண்ணியிருக்காரு. ஆரம் வள்ளியப்பன் சார் சொல்லுங்க சார். நம்ம இது சார் குட் ஈவினிங் சார். 25 lakhs இல்லாம பிடபிள்யூபி கொடுக்குறோம் சார். வித் பிடபிள்யூட தான் 50 lakhs கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க சார். ஆமா, அது எதுவும் ப்ரொவிஷன் இருக்கா சார் வித்தவுட் பிடபிள்யூபி கொடுக்காம உங்களுக்கு? இல்லையே, பிடபிள்யூபி கொடுக்கறதுனால தான் அந்த ஒரு கன்செஷனே மேட்சிங் இன்சூரன்ஸ் வேண்டாங்கிறது. 25 லட்சம் வரைக்கும் மேட்சிங் இன்சூரன்ஸ் தேவையில்லை பிடபிள்யூபி இல்லாட்டாலும். 50 லட்சம் வரைக்கும் கொடுக்கணும்னா பிடபிள்யூபி அட்லீஸ்ட் கொடுக்கணும்.
ஓ, பிடபிள்யூ இருந்தால் தான் கொடுக்க முடியும். 50 லட்சம் 25 லட்சம் ஆமா, வரைக்கும் 50 இல்லை. லட்சத்துக்கு. நான் அதான் கேட்குறேன் சார், 50 லட்சத்துக்கு பிடபிள்யூ இல்லாமல் சிப்ளிங்ஸ் இன்சூரன்ஸ் வச்சு கொடுக்க முடியுமா, இஃப் பாசிபிளா? கிடையாது இல்ல, முடியாது கிடையாது முடியாது. அது கொடுக்க இப்போதைக்கு முடியாது. இந்த அண்டர் ரைட்டிங் கண்டிஷன்லாம் மாத்தல. நான் அதான் காமிச்சேனே, சர்க்குலரோட காமிச்சேனே. அது வந்து மாத்தவே இது வரைக்கும் மாத்தல. அதுதான் கண்டிஷன். சரியா? இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பேசுங்க. அப் டு 25 லேக்ஸ் வரைக்கும் மேட்சிங் இன்சூரன்ஸோட தான் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு, இப்போ கிடையாது. முன்ன 10 lakhs இருந்தது, இப்போ அது 25 lakhs 10 ஆயிடுச்சு. 25 ஆச்சு சார். அவ்வளவுதான் சார். வெரி ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். 10 முடியுமான 25. வரைக்கும் சில்ட்ரன்ஸ் டைம்ல கொடுக்காம இருக்கிறது பெஸ்ட். ஆமா. சப்போஸ் ஃபாதர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாருன்னா ஆக்சிடென்ட் பெனிஃபிட் கிடைக்காது, பிரீமியம் வேர் பெனிஃபிட் தான் கிடைக்கும். இப்ப முரளி சார் வேற மாதிரி கேட்டாரு டிசபிலிட்டிக்கு. அதனால நான் இல்ல கொடுக்குற சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் கொடுத்தா காம்பினேஷன், இப்ப நான் காமிச்ச மாதிரி ஜீவன் லட்சயா அந்த மாதிரி பாலிசி காம்பினேஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா, ஒரு ஆள் இறந்து போனால் நீங்க வந்து அது எப்போ நடக்கிறப்பதான் அது தெரியும். அதாவது நடந்தால் எவ்வளவு பெனிஃபிட் இப்ப நான் காமிச்சேன் எக்ஸல்ல, அவ்வளவு வருதா இல்லையா? அதெல்லாம் உண்மைதானே? நான் ஏதாவது உங்களுக்கு படம் காமிச்சேனா? கிடையாது. இல்ல, ரியலிஸ்டிக்கா அது உண்டா இல்லையா அப்படி நீங்க பார்க்கணும். அப்ப அது நீங்க கொடுக்கலன்னா அந்த ஃபேமிலி எப்படி நிக்கும்? நடுத்தெருவுக்கு வந்துருமா வரலையா? இந்த பிரீமியம் வேர் பெனிஃபிட் கொடுத்தா மட்டும் போறாது, 30 daysக்குள்ள பிரீமியத்தை கட்டணும், அப்பதான் அதுக்கு வேல்யூ. அதை முதல்ல நான் சொல்லிட்டேன், சார் திரும்பி ரீட்ரேட் பண்றாரு. அது எந்த ரைடருமே கஸ்டமரால கட்ட முடியலன்னா ஏஜென்ட்டாவது கட்டணும். ஆமா, எந்த ரைடருமே ஃபார் தட் மேட்டர் கிரேஸ் பீரியட் கட்டினா தான் ரைடர் வில் அப்ளை, அதர்வைஸ் ரைடர் வில் சீஸ். ஓகே. அங்குராஜ் சார் சொல்லுங்க சார். சார் வணக்கம். Congratulations, sir. Sir, on behalf of our group, we would like to congratulate Mr. Anguraj for having achieved MDRT. 1 week முன்னாடியே பண்ணிட்டாரு. எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. பழனி தானே சார் நீங்க? ஆமாங்க சார். எஸ் சார். சார் போன வருஷமா அச்சீவ் பண்ணாரு. ஜீவன் உற்சவ பத்தி நம்ம நல்லா கத்துனேன்னு சொன்னாரு. ஸோ கங்க்ராச்சுலேஷன், ஆல் த மோர். சிஓடி பண்ணுங்க, டிஓடி பண்ணுங்க. வி விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. நீங்க இஃப் யூ வாண்ட் டு சே சம்திங் யூ கேன் சே, ஆர் இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் யூ கேன் ரைஸ். ஓகே சார், பிடபிள்யூ பத்தி ரொம்ப தெளிவா இருந்தது கிளாஸ். எனக்கு ஒரு சில கிளாரிபிகேஷன்ஸ் அதுல இருந்தது. சார் இன்னைக்கு அதை பூரா தெளிவு பண்ணிட்டீங்க. சூப்பர். இப்ப சார் சொன்ன மாதிரி அந்த காம்பினேஷன் நம்ம கொடுக்கணும் சார். ஏன்னா லாஸ்ட் வீக் ஒரு கஸ்டமர் இந்த பிடபிள்யூ பேசும்போது அவரு இந்த வார்த்தையை கேட்டாரு, சார் பிரீமியம் வெய்வாய்க்கும் ப்ராப்ளம் இல்ல, பட் இமீடியட்டா எனக்கு ஏதாவது என் நாமினிக்கு கிடைக்கிற மாதிரி டேர்ம் ரைடர் சேர்த்து போட முடியுமா இதோட அப்படின்னாரு. இல்ல சார், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டு ஜீவன் லட்சயா பிளஸ் தருண் இது ரெண்டும் பத்தி சொல்லி கொட்டேஷன்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவங்க டிசம்பர் 5க்கு மேல வந்து பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. சார் கொடுக்குற மாதிரி ஒரு 2-3 பிளான்ஸ் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்தோம்னா தான் சார் இப்ப இருக்கிற கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ண முடியுது, அவங்களுக்கும் திருப்தியா இருக்குது. அதனால ஒவ்வொரு கிளாஸையும் அட்டன் பண்ணி நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த ஐடி பீப்புள்ஸ் ஒரு 25 to 30 வயசுல இருக்கிறவங்க கிட்ட நம்ம பேசணும்னா நிறைய அப்டேஷன்ஸ் தேவைப்படுது. அது நம்ம கிளாஸ்ல ரொம்ப தேவைப்படுது. அதுலயும் இந்த மாதிரி ரைடர்ஸ் பெனிஃபிட், ஏன்னா அவங்க பிரைவேட் இன்சூரன்ஸை வந்து அவங்க ஆன்லைன்லயே கம்பேரிசன்லாம் எடுக்கிறாங்களாங்க சார். நம்மளை விட அவங்க ரொம்ப ஒரு சில கஸ்டமர்ஸ் சொல்ற விஷயங்கள் நம்மளுக்கு புதுசா இருக்கு. நான் ரூரல் இருந்தாலும் ஒரு சில வெளியூர்ல வேலை பார்க்குற பசங்க எல்லாம் இங்க இருக்காங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல நிறைய இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நிறைய அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும் போல இருக்கு. ஸோ அந்த வகையில நம்முடைய கிளாஸஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. வெரி நைஸ் சார். சாருக்கு எப்பவுமே என்னுடைய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you. All the best. We wish you to achieve COT, DOT soon. All the very best. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற யாராவது பேசணுமா? கன்னிக்குமார் சார், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? பாலிசி லேப்ஸ் அப்படின்னா 6 மாசம் பொறுத்து தான் லேப்ஸ் ஆகும்னு நினைக்கிறாங்க. ஜனவரி 28 டியூ டேட்டுன்னா பிப்ரவரி 27 பாலிசி லேப்ஸ் ஆயிடும் கட்டலன்னா. கரெக்ட். அதே மாதிரி பிப்ரவரி 28 டியூ டேட் அப்படின்னா மார்ச் 2 லேப்ஸ் ஆயிடும். கரெக்ட். கரெக்டா சொல்றாரு. ஸோ அதனால் கிரேஸ் பீரியட் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கவே கூடாது. கூடியமான மட்டும் அட்லீஸ்ட் டியூ டேட்லேருந்து 1 வீக்குள்ளேயாவது கட்டிடணும், டியூ டேட்டில் கட்டலைன்னா. தேங்க்யூ சார். சுரேஷன் பாபு என்ன? சுரேஷன் பாபு சொல்லுங்க சார். வணக்கம். அதாவது இன்னைக்கு தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்க மூலமா. அதாவது ஒரு பார்ட்டி வந்து பிடபிள்யூபி எடுக்கல, அவர் இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் பாலிசி லேப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் மீண்டும் பிடபிள்யூபி யாருக்கும் கொடுக்கலாம்னு சொன்னீங்கல்ல, இது இன்னைக்கு தான் தெரியுது எங்களுக்கு. ஆனா சரி, ஒரு வேலை இறந்துட்டாரு,
பாலிசி லைவ்ல இருக்குது. அப்போ வந்து பிடபிள்யூ சேர்க்கலாமா? லைவ்ல இருக்குன்னா அவர் இறந்தாரு, ஃபாதர் இறந்தாரு, அதுக்கப்புறம் பாலிசி நடப்பு இருக்கும்போது பிடபிள்யூ சேர்க்க முடியுமா? இல்ல பாலிசி லேப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ரிவைவ் பண்ணும்போது தான் சேர்க்க முடியுமா? லேப்ஸ் ஆன பிறகு தானே அடிஷனல் பர்சன் ஆட் பண்றதுக்கு வாய்ப்பே இருக்கும். 30 நாள் பொறுத்து 30 நாள் ஆச்சுன்னா லேப்ஸ் ஆயிடும். கண்டிப்பா சார். இல்ல அவர் கேட்கிற கேள்வி சார், கண்டிப்பா சார். பாலிசி ஃபோர்ஸ்ல இருக்கு சார், அப்பா இறந்து போயிட்டாரு, அந்த பிளேஸ்ல பாலிசி இஸ் எலிஜிபிள் ஃபார் பிடபிள்யூபின்னு வச்சு பிடபிள்யூபி ஓகே, பிடபிள்யூபி இல்லாம எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மாத்தி சொல்றேன், பிடபிள்யூ இல்லாம எடுத்திருக்காரு, பிடபிள்யூ இல்லாம எடுத்திருக்காரு. பண்ணலாமே. அப்ப இருக்கிற பட்சத்துல அம்மாவை ஆட் பண்ணி அதே 300 ஃபார்ம்லாம் கொடுத்து, நான் பண்ணியிருக்கேன் 300 ஃபார்ம்லாம் கொடுத்து புதுசா அவங்கள ஆட் பண்ணி அவங்கள ப்ரொபோசர் ஆக்கிட்டு அவங்களுக்கு பிடபிள்யூ கொடுக்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன், அவங்க அது எலிஜிபிளா இருக்கணும், எலிஜிபிள் லைஃப்ஸா இருக்கணும். அப்பா இறந்து போனா அம்மா, அம்மா இறந்து போனா அப்பா, 2 பேர்ல யாரோ ஒருத்தர் வச்சுக்கோங்களேன். ஆனா 25 டேர்ம் அதே தான், 25, அதுல டவுட்டே கிடையாது. 25 வரைக்கும் ஏர்னிங் பர்சனுக்கு பிடபிள்யூபி கொடுங்க. அதான் ஏர்னிங் பர்சன் கொடுங்க. அது வந்து இப்போ இல்லைன்னா மெடிக்கல் பண்ண வேண்டியிருக்கும் வச்சுக்கோங்களேன், அந்த பாயிண்ட்டை பண்ணிக்கலாம். கரெக்ட் சார். 2 பாயிண்ட், ஒன்று ரிவைவ் பண்ணக்கூடியதுக்கு சர்க்குலர் காமிச்சு சார் சொன்னதை, ரிவைவ் லைவா இருக்கிற பாலிசி வித்தவுட் பிடபிள்யூபியா இருந்து பாலிசி ஹோல்டர் ப்ரொபோசர் இறந்து போனால் இன்னொருத்தரை சப்ஸ்டியூட் பண்ணலாம். மதரை அப்பா இறந்து போயிட்டா மதரை வந்து இது பண்ணலாம். ஆனால் அவங்க பிடபிள்யூபி எலிஜிபிள் லைஃப்ஸா இருக்கணும், அவ்வளோதான். இருந்துட்டா அதே மாதிரி எலிஜிபிலிட்டி கண்டிஷன் 5 வருஷம் பிபிடி இருக்கணும், அது முக்கியம். அவ்வளோதான், பண்ணலாம். எஸ், இட் இஸ் பாசிபிள். எல்லா பாலிசிக்குமே 30 டேஸ்க்குள்ள கட்டணும். டேர்ம் ரைடரு, ஆக்ஷன் பெனிஃபிட்டு எல்லாத்துக்குமே, பிடபிள்யூபிக்கு எல்லாத்துக்குமே 30 டேஸ்க்குள்ள கட்டணும். கிரேஸ் பீரியடுக்கு அப்புறமா கட்டினா கிளைம் வந்தால் கிடைக்காது. ஆமாம், அதை நான் முதல்ல சொல்லிட்டேன் இல்லையா, கிளைம் கன்செஷன்லையும் அதெல்லாம் எதுவுமே அடிப்படாது, எல்லாமே போயிடும். ஒன்லி பேசிக் சம்மர்ஷூர் தான் கிளைம். ஏஜென்ட் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, 90 டேஸ் வரைக்கும் டிஜிஹெச் கேட்கறது இல்லை, அதனால வந்து பாலிசி லேப்ஸ் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது தவறு. அது ரிசீட்லயே 30 நாள் கழிச்சு கட்டினீங்கன்னா ரினிவல் கம் ரிவைவல் ரிசீட்னா வரும். லேட் ஃபீ போட்டு கட்டினாலே அது வந்து லேப்ஸ்னு காமிக்கும். ஆமா, ரிவைவல் கம் ரினிவல் அண்ட் ரிவைவல் தான் வரும். அதே மாதிரி சூசைடு கிளாஸ் வந்து 10 வருஷம் பாலிசியா இருந்தாலும் ஒவ்வொரு டியூவும் வந்து அவர் 10 வருஷமா ஒவ்வொரு டியூவும் வந்து லேட் ஃபீ போட்டு கட்டியிருந்தாருன்னா அவர் பாலிசி டேர்முக்குள்ள எப்போ சூசைட் பண்ணினாலும் கிளைமே கிடைக்காது, பெய்ட் அப் வேல்யூ தான் கிடைக்கும். சரி, ஏன்னா அந்த 12 மாச கணக்கு அன்பெய்ட்ல இருந்து வருது இல்லையா, அதை சொல்றாரு. ரைட், ஓகே, ஐ திங்க் கரெக்டா டயத்துக்கு முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா சொல்லுங்க, இல்லாட்டா முடிச்சுக்கலாம். கரெக்டா பாபு சார், கரெக்டா பாபு சார் இருக்காரா? யாராவது ஒருத்தர் சொல்லி முடிச்சுக்கலாம். கரெக்டா வி ஆர் ஆன் டைம். சுரேஷன் சார், ஐ எம் ஆன் டைம். நீங்க சொன்ன மாதிரி 9:29 மணி. ஓகே சார். சார் வணக்கம் சார், பாபு காரைக்கால். வாங்க பாபு. வணக்கம் வணக்கம். யார் சார்? வணக்கம் சார். வீடியோல வர முடியாதா? வீடியோல வந்தா நல்லா இருக்கும். சரி, பரவாயில்ல, சொல்லுங்க. வர சார். உங்களை லூகி கும்பகோணத்துல பார்த்தேன் சார். வணக்கம் சார். வணக்கம். ஆமா சார், வணக்கம் சார். சார் இன்னைக்கு மீட்டிங் அருமையா இருந்துச்சு சார். நிறைய விஷயம் புதுசாவே இருந்தது, எனக்கே தெரியாத விஷயங்கள் நிறைய கத்துக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். வாங்க, அடிக்கடி வாங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. ரைட், சுரேஷன் சார் முடிச்சுக்கலாமா? சார் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கண்டிப்பா சார் போடுமா? ஆமா சார், காந்திலா சார் பேசுறாரு. காந்திலா ஏதோ பேசுறாரு, பேசி முடிச்சுட்டு கண்டிப்பா சார். எனக்கு தேங்க்ஸ் சொல்ல தெரியாது சார். சொல்லுங்க சார், பரவாயில்ல. தேங்க்ஸ் சொல்ல விரும்பலையா சார்? நீங்க 2 விஷயம் தேங்க்ஸ் சொல்ல விரும்பலையா? சரி, காந்திலால் சார் சொல்லுங்க. சார் எக்ஸலன்ட் செஷன். தேங்க்யூ. ஆனா உங்க ப்ரொஃபஷனை மாத்திக்கலாம் போல இருக்கு. நீங்க உங்க ப்ரொஃபஷன்ல வந்து ஹெச்ஆர்ல இருக்கீங்க, ஆனா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல பிரிச்சு மேயற மாதிரி மேய்ஞ்சிட்டீங்க. பிடபிள்யூபிஏ ஃபேண்டாஸ்டிக் செக்ஷன் சார். எல்லாமே A to Z எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டீங்க. ரொம்ப அருமையா இருந்தது சார். தேங்க்யூ. நல்ல ஸ்ட்ரென்த்தும் இன்னைக்கு நல்லா இருந்தது. ஆமா, ஸோ இட் வில் கீப் ஆன் இன்க்ரீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இட் வாஸ் அ குட் செஷன் சார். தேங்க்யூ. இன்னும் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய ஒரு சின்ன டாபிக்கையும் நம்ம இன்டெப்தா இந்த மாதிரி போகணும் சார். நம்ம ரைடர்லாம் தனித்தனியா பிரிச்சு எடுக்கலாம், ஒவ்வொரு ரைடரும். நல்ல இன்டெப்த். ஆமா,
அதனால தான் எனக்கு சப்போர்ட்டுக்கு நான் கன்னிக்குமார் சார் வச்சுக்கிறேன். ரைடர்ஸ்ல அவர் எக்ஸ்பர்ட். நான் ஏதாவது தப்பா சொல்லிடக்கூடாதுன்ற அவரோட பக்கத்துல வச்சு. ஸோ நான் எதுக்கு அந்த இலஸ்ட்ரேஷன்லாம் போட்டு காமிச்சேன்னா, எப்படி இது பெனிஃபிட் ஆகுது, எவ்வளோ ப்ரீமியம் சேவ் பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து ஏன் சார் நடந்தா தானே இறந்து போகணுமா? நீங்கள் போட்டதை பார்த்தா இறந்து போகிற மாதிரியே போட்டிருக்கீங்களே நீங்கள் நினைக்கலாம். இறந்து போனால் இல்லை என்றால் என்ன ஆகும்? எதுக்கு லட்சியாவை பற்றி நம்ம அவ்வளோ பேசுகிறோம்? இன்கம் பெனிஃபிட் வேற எந்த பாலிசியில இருக்கா? கிடையாது இல்லையா? ஸோ அதனால லட்சியா மாத்திரம் நான் விற்கணும்னு சொல்ல வரல. இருக்கிற பிரைவேட் கம்பெனிலேருந்து எல்ஐசி வரைக்கும் வந்து தி பெஸ்ட் பிளான் வந்து லட்சியா தான். அப்சல்யூட்லி கரெக்ட், கரெக்ட். ஆனா அதை தான் யாரும் லட்சியமே பண்ண மாட்டேங்கிறாங்க. சார் லட்சியால 400 பாலிசி போட்டிருக்கேன் சார். லட்சியால 400 பாலிசி போட்டிருக்கேன். 400 பாலிசி போட்டிருக்கேன். சூப்பர் சூப்பர். சொல்லுங்க சார் சோமநாதன் சார். சார் லக்ஷ்யா பத்தி தான் பேச வந்தேன் சார், நீங்களே சொல்லிட்டீங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் பிளான் இன் எல்ஐசி. லான்ச் பண்ணிடுறாங்கன்னா லக்ஷ்யா தான் சார். ஏன்னா அதுக்கு ஈக்குவலண்டா எந்த பிளான் நம்ம கம்பேர் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா டெத்துன்னு வந்ததுனாக்கா அதுல வர பெனிஃபிட் மாதிரி எந்த பிளான்லயும் வராது சார். அதனால லக்ஷ்யா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளான். அதுதான் சார் கன்னிகுமார் சார்னு சொன்னாரு. நீங்களும் அதை பத்தி டீட்டெயிலா சொல்லியிருக்கீங்க. பெஸ்ட் பிளான் ஃபார் சில்ட்ரன்ஸுக்கு நம்ம கொடுக்கணும்னா கூட பேரண்ட்ஸுக்கு நம்ம லக்ஷ்யா கொடுக்கறதே பெட்டர் சார். ஏன்னா தட் வில் டேக் கேர் ஃபார் தட் சில்ட்ரன்ஸ் திஸ் திங்ஸ். அதனால நம்ம ரிவ்யூ பண்றப்போ எப்போதுமே வந்து பாலிசி ஹோல்டர்ஸ் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பாலிசி இருக்கான்னு கேட்டுக்கணும். ஆமா, அவங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க இல்ல குழந்தை பேருக்கு போடணும்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு சேர்த்து கொடுத்து லட்சியாவும் சேர்த்து காம்பினேஷனோட கொடுத்தா இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்கிறப்போ தட் வில் ஹெல்ப். அவ்வளவுதான். அப்படிங்கறத நம்ம புரிய வைக்கணும். சார் உங்களுக்கே பாலிசி சார், நீங்க குழந்தைக்கு போடுறீங்க ரைட்டு சார், நீங்க தானே ஏன் பண்ணி கட்ட போறீங்கிற இம்பார்ட்டன்ஸ் நம்ம சொல்லி பண்ணினோம்னா நல்லா இருக்கும். ரைட்டா? ஆனா இன்னைக்கும் என்டோமெண்ட் தான் நிறைய சேல் ஆகுது. ஆனா என்டோமெண்ட்டை விட பிரீமியம் வந்து லக்ஷ்யாக்கு கம்மி. ஆமா சார், கரெக்ட். பிரீமியம் பார்த்தா இயர்லி பிரீமியம் அதிகமா இருக்கும். ஆனா 25 வருஷம் டேர்ம் என்டோமெண்ட்டுக்கும் லக்ஷ்யாக்கும் பாத்தீங்கன்னா லக்ஷ்யா தான் பிரீமியம் கம்மி. டெத் ஆனா பெனிஃபிட்டும் அதிகம். ரெண்டாவது பாலிசி 5 வருஷம் கட்டிட்டு லேப்ஸ் ஆயிடுச்சுன்னா கூட கிளைம் கிடைக்கிற ஒரே பாலிசி லக்ஷ்யா தான். அதாவது பெய்ட் அப் டெத் சம் அஷ்யூர்டு சொல்றாரு சார், புரிஞ்சுக்கோங்க. பெய்ட் அப் டெத் சம் அஷ்யூர்டுக்கு 10% ஆஃப் த இன்கம் ஆனுவல் இன்கம் பெனிஃபிட் உண்டுங்கிறது சொல்றாரு. அதை புரிஞ்சுக்கோங்க. எனிவே தேங்க்யூ. கன்னிகுமார் சார் 2 வார்த்தை சொல்லுங்க, முடிச்சுக்கலாம். நான் தான் சொல்லிட்டே இருக்கேன் சார். வேற யாரும் சொல்லுங்க. வேற யாராவது சொல்லுங்க. இல்ல அவர் சுரேஷன் சார். கல்யாணி மேடம் இருக்காங்க. கல்யாணி மேடம் கல்யாண மேடத்துக்கு ஏதோ த்ரோட் இன்ஃபெக்ஷன் சொன்னாங்க அவங்க. கல்யாணி மேடம் அப்படியே ஓகே. பாபு சார் கரெக்டா? பாபு சார் கரெக்டா? பாபு சார் உடம்பு தேங்க்ஸ் சொல்லுங்க. பாபு சார் கஞ்சா சார் சொல்லுங்க சார். கஞ்சா சார். சரி சோமநாதன் சார் சொல்லுங்க. இந்த அருமையான செஷன் எடுத்த சாருக்கும் இதில் கலந்து கொண்ட அனைத்து முகவர் நண்பர்களுக்கும் 1000 கோடி நன்றிகள். எல்லாரும் தொடர்ந்து வந்து எல்லாரும் கத்துக்கிட்டு எல்லாருக்கும் நல்லது செய்யணும். Thank you. Thank you. Thank you very much. Thank you, sir. For your benefit, we have increased the strength. 5 members வரைக்கும் ஜாயின் பண்ற மாதிரி மீட்டிங் ஸ்கோப்பை இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. another 2 monthsக்கு. Then we will review ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு பார்த்துட்டு இப்போதைக்கு 2 மாசத்துக்கு 500 பேர் ஜாயின் பண்ற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். அப்கோர்ஸ் கூட்டம் நமக்கு முக்கியம் இல்லை. அதனால நெக்ஸ்ட் வீக் தெரியல, ஐ மே பி டிராவலிங். மோஸ்ட் ப்ராப்ளி நெக்ஸ்ட் வீக் கிளாஸ் இருக்காது. நம்ம அதுக்கு அடுத்த வாரம் பார்க்கலாம். எனிவே தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ வெரி மச். ஸ்டே இன் டச். கன்னிகுமார் சார் ரொம்ப நன்றி. அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். முடிச்சுக்கலாம். குட்.